நியூவா இருக்கிறவங்க கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபவுண்டேஷன். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க முடிச்சிருக்கிறது ஃபவுண்டேஷன் தான். கிளியருங்களா? நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா இப்போ வாட் இஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஹவு டு ரீட் மார்க்கெட் ப்ரொஃபைல், அப்புறம் ஹவு டு யூஸ் இன் ட்ரேடிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னும் போது, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை நீங்க கான்டெக்ஸ்டா பார்க்கணும். இப்போ 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 கரண்ட் சிச்சுவேஷன் நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அது பேலன்ஸ் ஓப்பனா, இம்பேலன்ஸ் ஓப்பனா, அதுக்கப்புறம் ஓப்பன் டிரைவா, ஓப்பன் டெஸ்ட் டிரைவா, அதுக்கப்புறமா இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் அவுட் நடக்குதா, அப்புறம் லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல வந்து நான் ஓவர்லேப் இருக்கா, இப்போ இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வருமா, இந்த மாதிரி ஒரு பேசிக்ஸான ஒரு அஜெண்டால நீங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணி ப்ரொஃபைலை எப்படி ரீட் பண்றது, ப்ரொஃபைல் எப்படி ரீட் பண்றது அப்படின்ற அந்த ஸ்டேஜில் நீங்க இருக்கிறீங்க. கிளியருங்களா? அந்த ஸ்டேஜில் நீங்க இருக்கிறீங்க. இப்போ இப்போ நீங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவீங்க, பேலன்ஸ் ஓப்பன்ல இருந்தா நீங்க அந்த அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டே இப்போ தொட மாட்டீங்க. கரெக்ட்டுங்களா? மார்க்கெட் பேலன்ஸ் ஓப்பன் இருந்தா ஸ்கிரிப்டே தொட மாட்டீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. அதான் இப்போ நம்ம கரண்ட் ஸ்டேஜ். ஓகே. அதான் ஏன் அந்த அதை தொடக்கூடாது நம்ம இப்போ வைக்கிறோம் அப்படின்னா, யூ நீட் டு லேர்ன் மோர். இது ஒரு இந்த ஒரு எக்ஸாம்பிளே உங்களுக்கு போதும் புரியறதுக்கு. இப்போ ஒரு மார்க்கெட் பேலன்ஸ் ஓப்பனிங்ல ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க இப்போ பிகினரா என்ன பண்றீங்க, அந்த ஸ்கிரிப்ட் அன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு வச்சிடுறீங்க. ஓகேங்களா? அது எவ்வளவு நாளைக்கு அப்படியே இருக்க முடியும்? அப்போ அந்த பேலன்ஸ் ஓப்பன்ல ஆனாலும் அதுல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றதுக்கு லாட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நமக்கு இருக்கும். அதை தான் ஜிம் டால்டன் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ கரண்டா மார்க்கெட் ஜெனரேஷன் இன்ஃபர்மேஷன் நீங்க என்ன பண்ணுவீங்க, பர்டிகுலர் ப்ரொஃபைல் இருக்கு, அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலோடைய வேல்யூ ஏரியா, ஸோ திஸ் இஸ் த பேலன்ஸ், இது ஹை லோ, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, ஸோ 1 2 3 4 ப்ளஸ் அடிஷ்னலா சிங்கிள் பிரிண்ட். கரெக்டுங்களா? இவ்வளவுதான் நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்கணும் இப்போ. ஆமா சார். கிளியர்? ஆமா, அதான் பிகினர், அவ்வளவுதான் அடாப்ட் பண்ண முடியும். ஸோ இது யாரையும் இது பண்றது இல்ல, அவ்வளவுதான் நம்மளால அடாப்ட் பண்ண முடியும். இது இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய அந்த லேர்னிங் மெத்தடே இப்படிதான். நீங்க ஜிம் டால்டனுடைய வெப்சைட் லாகின் பண்ணி அவர் வந்து எப்படி வந்து லேர்னிங் சிஸ்டம் வச்சிருப்பார் பாத்தீங்கன்னா இதே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன், தென் இன்டென்சிவ், இன்டென்சிவ் கேர் மாதிரி இன்டென்சிவ். அப்போ இந்த ப்ரொஃபைலுக்குள்ள லாட் ஆஃப் இன்சைட்ஸ் இருக்கு, லாட் ஆஃப் இன்சைட்ஸ் இருக்கு. அந்த ஏ ப்ரொஃபைல் எப்படி டெவலப் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் பி ப்ரொஃபைல் எப்படி டெவலப் ஆயிருக்கு, தென் சி ப்ரொஃபைல் எப்படி டெவலப் ஆயிருக்கு, தென் டி ப்ரொஃபைல் எதனால டி ப்ரொஃபைல் இவ்வளவு லோ போயிட்டு திரும்பவும் வந்தது, அதுக்கப்புறமா எதனால அந்த பர்டிகுலர் டேவோட ஹையை வந்து மார்க்கெட் வந்து பிரீச் பண்ணுச்சு, நெக்ஸ்ட் டே இந்த ரெஃபரன்ஸ்ல அலாங் வித் இந்த ப்ரொஃபைலோட அடிஷனலா என்னென்ன ரெஃபரன்ஸ்லாம் நான் நோட் பண்ணணும், இப்படின்ற திங்ஸ். இப்போ இந்த ப்ரொஃபைலுக்கு மேல மார்க்கெட் போகும்போது நெக்ஸ்ட் எந்தெந்த ரெஃபரன்ஸை நான் நோட் பண்ணிட்டு வரணும். கரெக்ட்டுங்களா? மார்க்கெட்ல எந்த இடத்துல எனக்கு அக்செப்டன்ஸ் கிடைச்சிருக்கு, எந்த இடத்துல எனக்கு ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன தெரியும், இதுக்கு மேல மார்க்கெட் போகுதுன்னா இங்க இனிஷியேட்டிவ் பையர் வருவாங்க, இதுக்கு கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா இனிஷியேட்டிவ் செல்லர் வருவாங்கன்னு சொல்லி இந்த பர்டிகுலர் டே ப்ரொஃபைல் அண்ட் ரிலிவென்ட் சம் டேஸ் ப்ரொஃபைலோட நம்ம இருக்கிறோம். ஆனா இத ஒரு மேக்ரோ லெவல்ல பார்க்கணும் மார்க்கெட்டை. ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோ இது எல்லாமே ப்ரொஃபைல்ல நிறைய இன்சைட்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்க்கறது தான் என்னன்னா கான்டெக்ஸ்ட்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம உள்ள போறோம்.
புரியுதுங்களா? அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுனா மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். மார்க்கெட் என்ன பண்ணும்? ரியாக்ட் பண்ணும். மார்க்கெட் எப்பயுமே என்ன பண்ணும்? 2 விஷயம் பண்ணும். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதையும் பண்ணும். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அன்எக்ஸ்பெக்டடா இருக்குமோ அதையும் பண்ணும். நம்ம இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகி போவோம்னு நினைப்போம். அது நம்ம எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். ஏன்னா ரெஸ்பான்சிவா ஆக்ஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து செல்லர் வருவாங்க. இந்த இடத்துல வந்து பையர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பெக்டடா இருப்போம். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுவோம்? பிஹேவியர் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் நடக்கும்போது அது என்னது? மார்க்கெட் ரியாக்ஷன். இந்த மார்க்கெட் ரியாக்ஷன்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ட்ரேட், லைவ் ட்ரேட எக்ஸிட் பண்ணக்கூடாது, மேனேஜ் பண்ணணும். ட்ரேட எக்ஸிட் பண்ணக்கூடாது, மேனேஜ் பண்ணணும். இப்போ ஒரு டே ப்ரொஃபைல் இருக்கு. இந்த டே ப்ரொஃபைலுக்கு மேல மார்க்கெட் போகுது, இவ்வளவு தூரம் போயிடுச்சு, திரும்பவும் இங்க வருது, உடனே எக்ஸிட் போய் பட்டன் அழுத்தக்கூடாது. இந்த ரியாக்ஷனை எப்படி மேனேஜ் பண்றது? எவ்வளவு தூரம் அது அது வரும், வந்துட்டு அகெயின் மார்க்கெட் மூவ் ஆகுமா? இல்ல இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகுது. அப்ப ரிவர்ஸ் ஆகும்போது என்னோட ட்ரேட் பிளான் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நான் பண்ணோம். ஸோ மார்க்கெட்டோட ரியாக்டுக்கு நான் மேனேஜ் பண்ணி ப்ராப்பரா என்ன பண்ணணும்? ஆக்ஷன் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது உங்களுக்கு? இந்த பாயிண்ட்ஸை நீங்க முடிச்சிடுறீங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? மோர் இன்சைட்ஸ் போறோம். மார்க்கெட் மோர் இன்சைட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நம்ம மார்க்கெட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? ஓகே, வாய்ஸ் ரைஸா பேசுறாரு அப்பா அம்மா, அப்ப நம்ம கொஞ்சம் அமைதியா போயிடணும் அப்படின்னு இருக்கோம்ல. அது மாதிரி மார்க்கெட்டிங் ரியாக்ட் ஆகும்போது நம்ம இங்க எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சைக்காலஜியா ப்ரிப்பேர் ஆயிடுவோம். அப்போ மார்க்கெட்டு உடைய ரியாக்ஷனுக்கு நம்ம ப்ராப்பரா என்ன பண்ண தெரியணும்? ஆக்ஷன் பண்ண தெரியணும். திஸ் இஸ் ஸ்டேஜ். அப்போ ஒரு கண்டினியூஸா ஒருத்தர் வந்து எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னா, ஸோ பிகினரா பாத்தீங்கன்னா பிகினிங்ல இருக்கக்கூடிய 30 டேஸ் வந்து அவங்க ஜேர்னி இங்க தான் இருக்கும். இதுக்கப்புறம் கரெக்டான கைடன்ஸ்ல பர்ஃபெக்டா அவங்க லேர்னிங்கை கண்டினியூ பண்ணும்போது நெக்ஸ்ட் ஒரு 60 டேஸ்ல இந்த இடத்துல இருப்பாங்க. ஓகேங்களா? ப்ராப்பர் மென்டார்ஷிப்போட அவங்க ப்ரொசீட் ஆகும்போது மார்க்கெட்டுடைய ரியாக்ஷனுக்கு அவங்க ப்ராப்பரா ஆக்ட் பண்ணி சின்ன சின்ன மூவ்க்குலாம் வந்து லாஸ் புக் பண்ணிட்டுலாம் போக மாட்டாங்க. அழகா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரையல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. மார்க்கெட்ல ட்ரையல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. எப்படி? இப்போ மார்க்கெட் 19,000ல இருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி போகுது அப்படின்னா திரும்ப 19,400ல நின்றுட்டு திரும்ப ஏன் 20,000 வரைக்கும் போகுது? ஸோ ஆஸ் எ மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடரோட பெனிஃபிட் என்னன்னா இந்த 19,000ல இருந்து இந்த இடத்துல வந்து ஏன் அவன் ஸ்லோ பண்ணிருக்கான், இந்த இடத்துல நான் எப்படி கன்ஃபர்மேஷன்ஸ் பாக்குறது, எப்படி நான் அவங்களை ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து மார்க்கெட் போன இந்த 1000 பாயிண்ட்ஸை கேப்சர் பண்றதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய ப்ரொஃபஷனல் நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்ம ஏம் எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். ஹவு டு கேப்சர் 1000 பாயிண்ட்ஸா நம்ம ஏமா இருக்கணுமே தவிர, ஓகேங்களா, அதுதான் நம்மளோட கோல் செட்டிங்கா இருக்கணும். மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்பதான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல நம்ம எடுத்ததுக்கான பெனிஃபிட்டை நம்ம எடுக்கிறோம். புரியுதுங்களா? அப்பதான் இதை என்ன பண்ண முடியும்? நம்ம ப்ரொஃபஷனல் டூல்னு சொல்ல முடியும். அப்பதான் நம்ம என்னன்னு சொல்ல முடியுது? ப்ரொஃபஷனல் டூல்னு சொல்ல முடியும். ஸோ ப்ரொஃபஷனல் டூல்னா என்னது? பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம எடுக்க வரணும். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். புரிஞ்சுச்சுங்களா? அதனால வெல்கம் ஆல் த நியூ மெம்பர்ஸ் டு தி மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகே, ஸ்டே வித் அஸ். ஓகே, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் ட்ரேடிங்ல. அதெல்லாம் நம்ம ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி லேர்னிங்ஸ்க்கு இனிஷியல் பீரியட்ல அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. புரியுதுங்களா? இதை நீங்க கண்டினியூஸா எஃபர்ட் பட்டீங்களா, யூ வில் பிகம் எ மாஸ்டர் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல். மாஸ்டர் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ மார்க்கெட்டுடைய ஒரு ஒரு பல்ஸும் நமக்கு பார்க்க தெரியணும். மார்க்கெட்டுடைய ஒரு ஒரு பல்ஸும் நமக்கு பார்க்க தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர் நம்ம வெளியில சொல்லணும். அது வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும்? எதுவுமே சொல்லக்கூடாது. அமைதியா மார்க்கெட் ப்ரொஃபைல லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ அதுக்கான ரோட் மேப் என்ன? இதுதான் அதுக்கான ரோட் மேப். இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சக்சஸ் ஆயிட்டீங்க.
அதை எனக்கு 100% எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. சரவணன் சார் கரெக்டா அந்த ஒர்க்கை பர்ஃபெக்டா பண்ணிருப்பாரு. ஆஸ் எ டே ட்ரேடரா மார்க்கெட்டை எப்படி எதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்றத அழகா அவர் வந்து ரவுண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. பேலன்ஸ்ல மார்க்கெட் இருக்கா, எடுக்காத. மார்க்கெட் வந்து ஏ பீரியடுக்கு அப்புறம் பி பீரியட் திரும்ப ஏ பீரியட் ஓப்பனை டச் பண்ணிச்சா அப்ப என்ட்ரி எடுக்காத. இந்த மாதிரி கரெக்டா அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா எல்லா டோன்ஸும் உங்களுக்கு கரெக்டா புடிச்சு கொடுத்துருப்பாரு, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேங்களா? இப்போ பேசிக்ஸ்ல இப்போ நம்ம என்ன பண்ண அடுத்தது இந்த டோன்ட்ஸ்க்கான ரீசனை ஃபைண்ட் பண்ணும். இந்த டோன்ட்ஸை எப்படி நம்ம டூஸா மாத்துறதுன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? ஒய் அப்படின்ற அதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர்ஸ் லேர்னிங்க்கு உள்ள வரக்கூடிய அதே இன்ட்ரெஸ்ட்ல அவங்க ஜேர்னி ஆகும்போது ஸ்டே பண்ணாம அவங்க ஏன் டைவர்ட் ஆறாங்க அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஜஸ்ட் லைக் ஒரு செட்டப்பா இதை பாக்குறாங்க. இது ஒரு செட்டப். எனக்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரி வேணும், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வேணும், இங்க டார்கெட் வேணும். ஒரு நார்மல் ஒரு இண்டிகேட்டர்ல எப்படி செட்டப் இருக்குமோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட என்ன பண்றாங்க மார்க்கெட் ப்ரொஃபைல அணுகுறாங்க. ஐ திங்க் ஐம் நாட் டெல்லிங் எவ்ரி ஒன், ஒரு சிலர் அணுகுறாங்க. அதனால அவங்களால என்ன பண்ண முடியல, இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ டிராப் அவுட் ஆகிறாங்க, திரும்ப பழைய மெத்தடுக்கு அங்கே மூவ் ஆயிடுறாங்க. அவங்கள ரீடைன் பண்றதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், இங்க குரூப்ல இருக்கவங்களாம் தெரியும். ஸோ மேக்ஸிமம் மெம்பர்ஸ் கிட்ட நான் வந்து லைஸ் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் ப்ரொஃபைல் ரீசெண்டா ஒரு 6 monthsல மிஸ்டர் சரவணன் கிட்ட லேர்ன் பண்ணவங்களே நான் வந்து லைஸ் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி ரீச் பண்ண போயிருக்கேன். அவங்க என்ன வந்து அவங்க என்ன பேன்லாம் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அவங்க அதுக்காக தான் நான் இப்போ ரீசெண்டா லாஸ்ட் 3-4 பேட்ச் வந்து சரவணன் கிட்ட முடிச்ச உடனே நான் என்ன பண்றேன்னா அவங்களுக்கு இந்த கான்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ஸை நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். கிளியருங்களா? ஓகேவா? ஓகே ஓகே சார். ஒரு சாரி ஃபார் இன்டரப்ஷன் சொல்லிக்கிறேன். எஸ் சார். இப்போ நானு சரவண் சார்ட்ட முடிச்சிருக்கேன். முடிச்சு லைக் 1 week தான் ஆச்சு. பட் நானும் சரி மத்த கொலீக்ஸ் நாங்க ஒரு டீமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் டெய்லி. வெரி குட் வெரி குட் வெரி குட். பட் அந்த கிரிப் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இல்ல அதுதான் அது அது கொஞ்சம் நீங்க இப்போ சார் எல்லாமே ஒரே டைம்ல நம்மளால அடாப்ட் பண்ண முடியாது சார். புரியுங்களா? இது வந்து நியூ கம்ப்ளீட்லி நியூ டூல். கரெக்ட்டுங்களா? ஓப்பனா சொல்ல போனா அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல ஒரு டேவை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கட்டாயம் ஒரு 10 days தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? உங்க மைண்ட்ல அப்சர்வ் உங்க ஐஸ் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு 10 days இருக்கும். அப்போ அந்த 10 daysக்குள்ள உங்களுக்கு எப்படி another 10 daysல அந்த கிரிப்பை கொடுக்க முடியும்? அப்போ அது இப்போ நீங்க அங்க இப்ப நான் இங்க சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஸ்டேஜ் நீங்க இப்போ வந்துட்டீங்க, இந்த இடத்துல தான் உங்க கிரிப் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப இங்க இருந்து உங்களை என்ன பண்ண நானு என்லார்ஜ் பண்ணும். புரியுதுங்களா? ஓகே. இந்த என்லார்ஜ் தான் நம்ம என்ன பண்றோம் இப்ப கண்டினியூஸ் ஸ்டடிஸ். அப்புறம் இப்போ ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டு ஸோ ஃபவுண்டேஷன்ல பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரிய வருது, மார்க்கெட் ப்ரொஃபைல்ல கொஞ்சம் விஷயங்கள் இருக்கிறது. அக்செப்ட் பண்றீங்களா எல்லாரும்? ஸோ நார்மலா இருக்கக்கூடிய சார்ட் பேட்டர்னுக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் பேட்டர்னுக்கும் சம்திங் இன்சைட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அக்செப்ட் பண்ணிட்டீங்க, ஃபைன். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன, நமக்கு இது வந்து பெஸ்ட்னு தெரிஞ்சிச்சு. அப்ப என்ன பண்ணணும், அதுக்குள்ள நம்ம டீடைல்டா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? ஓகே. டீடைல்டா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம போக முடியும். ஸோ இமிடியேட்டா வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க ஒருத்தரை வந்து உங்ககிட்ட வந்து ஒருத்தர் ட்ரைனிங்கா, நீங்க எந்த ப்ரொஃபஷனல் இருக்கீங்கன்னு தெரியல, உங்ககிட்ட ஒருத்தர் ட்ரைனியா வந்து ஜாயின் பண்றாங்க வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையுமே ஒரே டைம்ல உங்களால அடாப்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா என்னென்னலாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிடுவாங்க. கரெக்ட்டுங்களா? என்னெல்லாம் நீங்க பண்ணணும்னு சொல்றத விட என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு சில லாசஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட். அப்போ
இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல டீப்பா லேர்ன் பண்ணும்போது தான் நான் இங்க சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஒய்க்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒய்க்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் பேலன்ஸ்ல மார்க்கெட் இருக்கும்போது நான் என்ட்ரி போகக்கூடாது, அன்னைக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? என்னைக்கு ஆக்ஷன் வந்து ரிவர்சல் ஆக்ஷன் ஆகும்போது ஏன் நம்ம அவாய்ட் பண்ணோம், இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு என்ன ஆகும்னா இதுல ஸ்டே பண்ணி போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதுல முக்கியமான சேலஞ்ச் தான் ஸ்டே பண்ற பீரியட்ல நம்ம ட்ரேட் என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். இதுதான் வந்து ட்ரேடர்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் என்ன ஆகும்னா அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுனால அவங்க என்ன நினைச்சிருவாங்கன்னா, ஓகே நமக்கு ட்ரேடே கிடைக்காது போல இருக்கு, இந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்ல போல இருக்கு அப்படின்ற அந்த மனோநிலைக்கு போயிடுவாங்க. புரிஞ்சுச்சுங்களா? ஆனா ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, மத்த எல்லா சிஸ்டமும் இங்கதான் உங்களுக்கு நிறைய ட்ரேட் செட்டப்பே கிடைக்கும். அந்த அந்த செட்டப் எப்படின்னா, நீங்க இந்த ஏரியாவை இந்த பர்டிகுலர் ஸ்டேஜை தாண்டி நீங்க வரும்போது உங்களுக்கு அது புரிய வரும். கிளியருங்களா சுரேஷ் சார்? ஓகே சார். ஓகேங்களா? அதனால பிலீஃபா இருங்க. ஓகேங்களா? ரெகுலர் டச்ல இருப்போம். ஓகே, ரெகுலரா நான் இங்க செஷன்ஸ் எடுத்துட்டு தான் இருப்பேன், கான்டெக்ஸ்ட் செஷன்ஸ். ஓகேங்களா? லாஸ்ட் ஒரு 1 மந்த்லயே பாத்தீங்கன்னா இது வந்து ஐ திங்க் ஒரு 10th செஷன் போயிட்டு இருக்கோம் நாங்க. ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டடா நான் கான்டெக்ஸ்டான இம்பார்ட்டன்ஸா தான் பண்ணிட்டே இருப்போம் இங்க. இது வந்து நம்ம ஜெனரல் குரூப்லயே இதை நான் கொடுத்துருவேன் கான்டெக்ஸ்ட். ஓகேங்களா? இதையும் தாண்டி மோர் இன்டென்சிவா கேபிட்டல்ஸ் நிறைய கேபிட்டல் இருக்கு, நாங்க இது ஒரு பிசினஸா பார்க்க போறோம் மட்டும் தான் என்னோட மென்டர்ஷிப்க்கு வருவாங்க. ஓகேங்களா? அதோடைய ட்ரைனிங் சிஸ்டமே வேற மாதிரி இருக்கும். ஓகேங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ட்ரைனிங் சிஸ்டம். கஷ்டம்னா அது நிறைய ஹோம் ஒர்க் இருக்கும். பாருங்க எல்லாம் கை தூக்குறாங்க. நிறைய ஹோம் ஒர்க்லாம் இருக்கும், காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண முடியாது என்னால. ஸோ அதோட சிஸ்டம் வேற. ஓகேங்களா? அது விடுங்க, அதுக்கான டாபிக் இங்க இல்ல. ஓகேங்களா? ஸோ இதோட இன்சைட்ஸை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை இப்போ நான் உங்களுக்கு கொண்டு போறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் கண்டினியூஸா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஓகே. ஓகே, இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன சிஸ்டம்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க ஜஸ்ட் சொல்லுங்க. பிரைஸ் ஆக்ஷன், மூவிங் அவரேஜஸ். ஓகே, பிரைஸ் ஆக்ஷன். ஓகே, அதுல மூவிங் ஆவரேஜ், அப்புறம் சிபிஆர். சிபிஆர், வெரி குட். அப்புறம் கேம்ப்ரெல்லா ஐ யூஸ்ட். கேம்ப்ரெல்லா கேமரா, சிபிஆர் கேமரா. ஓகே, சிபிஆர் கேமரா. ஓகே. விவேப். விவேப். விவேப் இஸ் குட். ஓகே. சூப்பர் ட்ரெண்ட். சூப்பர் ட்ரெண்ட். ஓகே. ஒரு முக்கியமான ஒரு ஆள் உள்ள வரலையே. இது எல்லாத்தோட அதிகமா பண்ணது ரிவெஞ்ச் ட்ரேடிங். ரிவெஞ்ச் ட்ரேடிங் அது எழுதிடுறேன். ரிவெஞ்ச் ட்ரேடிங். அப்புறம் RSI. வெரி குட். RSI, மொமெண்டம் இண்டிகேட்டர். ஓகே. சோ பிரைஸ் ஆக்ஷன் போது அதுங்க அங்க என்னென்னலாம் பார்ப்போம்? பிரேக் அவுட், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், பேட்டர்ன். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். ஓகே. அப்புறம் இங்க RSI, அப்புறம் வேற என்ன? ஓகே, இப்போ இந்த எல்லா ட்ரேடுக்கும் நீங்க போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்லாம் பாப்பீங்களா? எஸ் சார். எவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் போஸ்ட் அனாலிசிஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? இங்க மூவிங் ஆவரேஜ் 10 கிராஸ் பண்ணிச்சு, 2050 கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு, 5200 கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? ஸோ அதே மாதிரி சிபிஆர்ல நாளைக்கு எதெல்லாம் நேரோ சிபிஆர் இருக்கு, நாளைக்கு அவுட் சைட் சிபிஆர் என்னெல்லாம் இருக்கு, ஓவர்லேப் சிபிஆர் இருக்கா அப்படின்னு டுமாரோ சிபிஆர் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேமரா ரெஃபரன்ஸ் நோட் பண்ணுவோம். ஓகே, விவேக் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. சூப்பர் ட்ரெண்ட்ல ஹையர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். ஸோ டே டைம் ஃப்ரேம் பார்ப்பாங்க, 4 ஹவர் பார்ப்பாங்க, ஒரு சிலர் 2 ஹவர் பார்ப்பாங்க, 1 ஹவர் பார்ப்பாங்க, 50 மினிட்ஸ் பார்ப்பாங்க, இப்படி இருக்காங்க பார்ப்பாங்க. இப்போ RSIல என்ன பண்ணுவாங்க? நோட் பண்ணுவாங்க. 50 அபவ் இருக்கா, 100 இருக்கா, 40 அபவ் இருக்கா, 20 அபவ் இருக்கா, அதுல எந்தெந்த டைம் ஃப்ரேம்ல எந்தெந்த அளவுல இருக்கு, டேல வந்து 50க்கு மேல இருக்கு, ஹவர்லில வந்து 50க்கு பிலோல இருக்கு, அப்போ கிராஸ் ஓவர் ஆனா
ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து அபோவ் 50 இருக்கு, அப்புறம் லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து பிலோ 50ல இருந்து 50 கிராஸ் பண்ணும்போது மொமெண்டம் இருக்கும். இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. அப்போ பேசிக்கா என்ன பண்றாங்க எல்லாருமே, ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. இதே ப்ரிப்பரேஷன் தான் நம்ம எங்க பண்ணணும் இப்போ, மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடரா நம்ம பண்ணணும். மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடரா சேம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? கிளியருங்களா? ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் டேவோட ப்ரொஃபைல் நீங்க பாப்பீங்களா? சடன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னென்னலாம் நீங்க பாப்பீங்க அந்த டே ப்ரொஃபைல்ல? இப்போ ப்ரொஃபைல் இருக்கு. இது ப்ரொஃபைல் இருக்கு. என்ன ஓகே. சிங்கிள் பிரிண்ட் பாப்பீங்க. அப்புறம் பிஓசி, விபி, பிஓசி. பிஓசி பாப்பீங்க. அந்த பிஓசியோட டைப் எல்லாம் பாப்பீங்க. விபிஓசியா இல்ல பிபிஓசியான்னு பாப்பீங்க. அப்புறம் பையிங் டெயில், வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ பாப்பீங்க. அதுக்கப்புறம் பையிங் டெயில், செல்லிங் டெயில், பையிங் டெயில், செல்லிங் டெயில் பார்ப்போம். அப்புறம் ஹை வால்யூம் நோட், லோ வால்யூம் நோட். மேபி வால்யூம் ப்ரொஃபைலா இருந்தா ஹை வால்யூம் நோட் பார்ப்போம், லோ வால்யூம் நோட் பார்ப்போம். ஓகே. குட் ஜாப் பேட் ஜாப். குட் ஜாப் பேட் ஜாப். Initial balance. குட் ஜாப் பேட் ஜாப் இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. ஹையர் அண்ட் ஹை சார். ஹையர் அண்ட் லோ போட்டு அப்படியே போகும். என்னப்பா? ஹையர் அண்ட் ஹை சார். ஓகே. இது வேல்யூ ஏரியா ஷிஃப்ட் ஆகுது பத்தி சொல்றீங்களா? வேல்யூ ஏரியா இல்ல சார், ஒரு பீரியட் வந்து அதோட ஹாஃப் பேக் டச் பண்ணாம மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான். ஓகே ஓகே ஓகே. ஒன் டைம் ஃப்ரேம். ஓகே. அது பேர் ஒன் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? ஒன் டைம் ஃப்ரேம் மொமெண்டம் எப்படி இருக்கு, ஒன் டைம் ஃப்ரேம் இருக்கா இதெல்லாம் பாப்பீங்க. கரெக்ட்டுங்களா? இதை தவிர வேற ஏதாவது பார்ப்போமா? புல் பேக் ஹை, புல் பேக் லோ. புல் பேக் ஹை, புல் பேக் லோ. ஓகே. ப்ரொஃபைல் ஷேப். ப்ரொஃபைல் ஷேப் பாப்பீங்க. What type of day? என்னங்க சார்? Normal day. டே டைப் பாப்பீங்க. ஓகே ஃபைன். அது கூட ஒரு விதமான ப்ரிப்பரேஷன் தான். டே டைப். ஓகே. ஓகேங்களா? அவ்வளவுதானே முக்கியமானது. புவர் ஹை, புவர் லோ, ஃபெயில்ட் ஆக்ஷன் அதையும் பார்ப்பீங்களா? Open range breakout. என்னங்க சார்? Open range breakout, sir. 30-minute time frame breakout. ஓப்பன் ஸ்டேட்டஸ் பாப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ஓப்பன் ஸ்டேட்டஸ்ல அந்த 30 மினிட்ஸ் பிரேக் அவுட் பாப்பீங்க. ஓகே. தட் மீன் இயர்லி மார்னிங் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். ஆர் இனிஷியல் ஆப்ஷனும் சொல்லுவாங்க. அது ஓகே பாப்பீங்க. ஓகே. அப்புறம் Buyer seller strength. பையர் செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து இங்க இருக்கு. இந்த பையிங் டெயில், செல்லிங் டெயில், அப்புறம் சிங்கிள் பிரிண்ட் இதில் பார்ப்போம். கரெக்ட்டுங்களா? ஓடிடி, அது எல்லாமே இங்க ஓப்பன் ஆப்ஷன்ல இங்க வரும். அது ஓடியா ஓடிடி நடந்திருக்கா அப்படின்றத பார்ப்போம். இதுவும் என்ன சொல்லுது, அந்த பையர் செல்லரோட ஸ்ட்ரென்த் தான் சொல்லுது. ஓகே. Emotional buying, selling. ஓகே. அந்த பர்டிகுலர் டேவோட ஃபெசிலிட்டேஷன் வந்து பர்ஃபெக்ட் ஷேப் இருக்கா அப்படின்னு பாப்பீங்க. இந்த ஷேப்ல அது அங்கிருந்து என்ன பண்ணுவீங்க நீங்க, அங்க இமோஷனல் பையா இமோஷனல் செல்லான்றத அந்த பிஓசி ஷிஃப்டிங்கை பேஸ் பண்ணி நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவீங்க. கிளியருங்களா? ஓகே. வேற அனாமலிஸ். ஸோ சிங்கிள் பிரிண்ட், இன்னையோட சிங்கிள் பிரிண்ட் நெக்ஸ்ட் டேக்கு அது அனாமலிஸா மாறிடும். ஓகே. ஸோ அந்த அனாமலிஸை மார்க்கெட்டு ரிப்பேர் பண்ண வரணும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஸோ அது வரணும், வராமே இருக்கும். ஓகே. ஸோ அனாமலிஸ். ஓகே. கிளியருங்களா? ஸோ இப்போ நார்மல் ட்ரேடருக்கும் இங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கும் பாத்தீங்களா எவ்வளவு நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க. ஐ மீன் ஒர்க் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா பாக்குறீங்க. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 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 டைப்ல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுங்க. ஓடிடி நடந்திருக்கா என்ன பண்ணுது. அப்போ ஒரு இனிஷியல் ஆக்ஷன் மார்க்கெட்டோடைய
இனிஷியல் ஆக்ஷன் வந்து ஹவு கான்ஃபிடன்ஸா இருக்கு அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். கரெக்ட்டுங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஓப்பன் ஈக்குவல் டு ஹையோ இல்லை ஓப்பன் ஈக்குவல் டு லோவோ ஜஸ்ட் ஒரு 3 to 5 டிபிஓஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு மூவ் ஆகிறத வச்சு நம்ம என்ன பண்றோம், அந்த இனிஷியல் ஆக்ஷன் வந்து எவ்வளவு கான்ஃபிடன்ஸா இருக்குன்றத பார்க்கறோம். ரிஜெக்ட் ஆகுதுன்னா அந்த ரிஜெக்ஷன்ஸ்க்கான ரீசன்ஸையும் நம்ம பார்க்கறோம். கரெக்ட்டுங்களா? இந்த ஓப்பன்ல அப்புறம் டே டைப்ல நம்ம என்ன பார்க்கறோம், இந்த பர்டிகுலர் டே வந்து வைட் ஐபியா இருந்ததா, நார்மல் டேவா, நியூட்ரல் டேவா, ட்ரெண்ட் டேவா அப்படின்றது அந்த ஐபி ரேஞ்ச் எல்லாம் வச்சுட்டு மார்க்கெட் வந்து எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, நியூட்ரல் எக்ஸ்ட்ரீம் டேவா. ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன உங்களுக்கு சொல்ல வருது, இப்போ வைட் ரேஞ்சும் எனக்கு மார்க்கெட் ஃபுல்லாக நீங்கள் சைட்வேஸாக இருந்திருக்கு, பேலன்ஸ் மார்க்கெட்டாக இருந்திருக்கும். ஓகே, அப்புறம் வந்து நார்மல் டேவாக இருந்ததுன்னா பெரிய லெவலில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? நியூட்ரல் டேனா என்ன இருக்கு, மார்க்கெட்ல மூவ்மெண்ட் இருக்கு, திரும்ப ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் பண்ணிட்டு திரும்ப உள்ள கொண்டு வந்துட்டாங்க. நியூட்ரல் எக்ஸ்ட்ரீம் டேனா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஒரு சைடு இருந்து ஃபெயில்ட் ஆயிட்டு ஆப்போசிட் சைடுல எக்ஸ்ட்ரீமா என்ன பண்ணிருக்காங்க, மார்க்கெட்டை புஷ் பண்ணிருக்காங்க. அப்படின்ற அந்த புரிதல் வந்து நமக்கு இங்க டே டைப் பார்க்கும்போது கிடைக்கும். ப்ரொஃபைல் ஷேப் பார்க்கும்போது எனக்கு அது வந்து ஒரு கம்ப்ளீட் டி ப்ரொஃபைலா பேலன்ஸ் ப்ரொஃபைலா இருக்கு. அப்போ பி ப்ரொஃபைலா, அப்போ பி ப்ரொஃபைலோடைய இம்பார்ட்டன்ஸ், அந்த பி ப்ரொஃபைல் எங்க வரணும் எங்க வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான பேக்ரவுண்ட்ஸ்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். புல் பேக் ஹை புல் பேக் லோடும் போது அன்னையோட பர்டிகுலர் டேவோட ஆக்ஷன்ல எதனால ஆக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆச்சு, எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்கு, அப்ப அந்த ரிவர்சல்ல யார் புதுசா என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கொண்டு வரும். சிங்கிள் பிரிண்ட் என்னது, பையிங் சிங்கிள் பிரிண்டா, செல்லிங் சிங்கிள் பிரிண்டா. ஸோ பையிங் சிங்கிள் பிரிண்ட்டை நெக்ஸ்ட் டே அந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட் ரூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். அப்புறம் பிஓசி மோர் தென் 10 டிபிஓஸ் நமக்கு இருக்கா, மோர் தென் 10 டிபிஓஸ் நமக்கு பிஓசியா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்றாங்க, மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க. அப்ப அந்த மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் வரதுனால அங்க என்ன நடக்கும், ஆப்வியஸ்லி மோர் வால்யூம் நடந்திருக்கும். அப்ப அந்த மோர் வால்யூம் வந்து யாருக்கு எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு, சப்ளை டிமாண்ட் இருக்கு. அப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு இனிஷியேட்டிவ் நடக்க சான்ஸ் இருக்கு. அப்ப அந்த இடத்துல இனிஷியேட்டிவ் வந்து பையிங் இனிஷியேட்டிவா செல்லிங் இனிஷியேட்டிவா இருக்குமா, அப்ப அந்த இடத்துல வந்து இனிஷியேட்டிவ் பையிங் வருவாங்களா, இனிஷியேட்டிவ் செல்லிங் வருவாங்களா அப்படின்ற அதுக்கான ஆன்சர் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் இந்த வேல்யூ ஏரியா ஹை அண்ட் லோவை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், பேலன்ஸ் இம்பேலன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பையிங் டெய்ல் இருக்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது, அந்த பையிங் டெய்ல கிளியர் பண்ணாம மார்க்கெட் என்ன பண்ண முடியாது, டவுன் சைடு போக முடியாது. செல்லிங் டெய்ல் இருக்குன்னா அந்த செல்லிங் டெய்லை கிளியர் பண்ணாம மார்க்கெட்டால அப் சைடு போக முடியாது. இப்போ ஹை வால்யூம் லோ வால்யூம் நோட்ல என்ன நடக்குது, ஹை வால்யூம் நோட்ல ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல மார்க்கெட் டெஸ்டிங் பண்ணும். அப்போ லோ வால்யூம் நோட்ல மார்க்கெட் வந்து என்ன பண்ணும், மோஸ்ட்லி இந்த ஹை வால்யூம் நோட்ல மார்க்கெட் ஒரு ஸ்மால் பேலன்ஸ் வரும், லோ வால்யூம் நோட்ல ஒரு இம்பேலன்ஸ் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இனிஷியல் பேலன்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம், வைட் இனிஷியல் பேலன்ஸா, நார்மல் வைடா அப்படின்னு ஸ்மால் ஐபியா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் ஏ அண்ட் பி பீரியட்லயே மார்க்கெட்டோடைய கம்ப்ளீட் பொட்டன்ஷியல் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் பெண்டிங் இருக்கா, என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ரெடி ஆகுவோம். அப்ப அங்க இருந்து பிரேக் அவுட்டும் அப்சைட் பிரேக் அவுட்டும் இல்ல டவுன் சைட் பிரேக் அவுட்டும் நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி பிரேக் அவுட் நமக்கு நடந்தது அப்படின்னா அதை எப்படி ஃபாலோ பண்ணும், அந்த பக்கம் நடக்கக்கூடிய பிரேக் அவுட் கரெக்டான பிரேக் அவுட்டா இல்ல ஃபெயில்ட் ஆக்ஷனுக்கான சான்சஸ் இருக்கான்றது அந்த புரிதல்லாம் நமக்கு இங்க கிடைக்கும். வேல்யூ வேரி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒன் டைம் ஃப்ரேம் என்ன பண்ணுது, உங்களுக்கு அந்த பர்டிகுலருடைய அந்த பையிங் சைடோ இல்ல செல்லிங் சைடோ இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் நமக்கு ப்ரூவ் பண்ணுது. அப்புறம் போர் ஹை போர் ஹோ என்ன சொல்லுது, ஃபெயில்ட் ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் பெண்டிங் இருக்கு, அந்த இடத்துல ஆக்ஷன் பெண்டிங் இருக்கு. லேட்டர் என்ன பண்ணலாம், அந்த ஆக்ஷனை கிளியர் பண்றதுக்கு திரும்பவும் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு போர் ஹை போர்ல வைக்குதுன்னா என்ன பண்றாங்க, இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. அப்போ இந்த செல்லர்ஸை எய்தர் போயிட்டு கிளியர் பண்ணிட்டு வரணும், இல்லைன்னா இங்க இருந்து மார்க்கெட் கன்வெர்ட் ஆகி போகணும் அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு கிடைக்கும். புவர் ஹை புவர் லோ இந்த திங்ஸ்லாம். ஸோ திஸ் ஆர் தி திங்ஸ். இதெல்லாம் தான் நமக்கு என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் தான் வந்து மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன். புரியுதுங்களா? இதெல்லாம் தான்
மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன பண்றோம், ஒரு கன்சால்டேட் பண்றோம். கன்சால்டேட் பண்ணி நம்ம ஒரு கான்டெக்ஸ்ட் ரைட்டிங்கா கொண்டு வரோம். கான்டெக்ஸ்ட் ரைட்டிங்கா கொண்டு வந்து நெக்ஸ்ட் டே பிளான் ஏ என்ன, பிளான் பி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ப்ரிப்பேர்டா இருக்கிறோம். ஸோ அப்போ ப்ரிப்பரேஷனா இருக்கும். இப்போ இங்க என்ன சொல்றோம், மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேல மார்க்கெட் மூவ் ஆகும்போது ஐ கோ அப் சைட். இந்த 50-200 கிராஸ் ஆயிடுச்சுன்னா நான் டவுன் சைடு பார்க்கணும். இப்போ இந்த சிபிஆர்ல நேர சிபிஆர் இருந்துன்னா இந்த சிபிஆருக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகி டெஸ்ட் ஆகி போகும், இல்ல இங்க டெஸ்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆகும். அது எது வைக்கும் போகும், கேமரா லெவல்ஸ் வைக்கும் போகும். அப்புறம் விவேப்புக்கு அபோவ்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல நம்ம புல் பேக் லோ வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், பையிங் சைடு பார்க்கணும். இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் அண்ட் லோ இருந்ததுன்னா செல்லிங் சைடு நம்ம பார்க்கணும். இப்போ சூப்பர் ட்ரெண்டா இருக்கும்போது டேவோட சூப்பர் ட்ரெண்டும் லோயர் டைம் சூப்பர் ட்ரெண்டும் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா தென் வி ஹேவ் டு ஃபாலோ தட் சைடு. இப்போ ஆர்எஸ்ஐல ஹையர் டைம் ஃப்ரேம்ல 50 அபவ் இருக்கு, லோயர் டைம் ஃப்ரேம்ல 50 பிலோ இருக்கு. அப்போ 50 கிராஸ் பண்ணும்போது மொமெண்டம் மார்க்கெட்ல வரும், அப்போ நான் பை போகணும். அது வரைக்கும் நான் வந்து ட்ரேட் வந்து டவுன் சைட் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கோம்ல. இதே ப்ரிப்பரேஷனை நம்ம என்ன பண்ணீங்க, மார்க்கெட் ப்ரொஃபைல்ல கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்பரா ஒரு கான்டெக்ட் எடுத்துட்டு நம்ம பிளான் ஏ பிளான் பி பண்ணிட்டு தான் அந்த பர்டிகுலர் டேவோடைய ஓப்பனை நம்ம மீட் பண்ணணும். ஒரு ஐடியா வருதுங்களா? எஸ் சார். ஒரு புரிதல் வருதுங்களா? ஓகே. இந்த மாதிரி இப்ப என்ன பண்ணீங்க, சிங்கிள் டே தான் பாக்குறீங்க. நல்லா பாருங்க, இப்ப நீங்க சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எங்க பாக்குறீங்க, அந்த சிங்கிள் டே லேட்டஸ்ட் டே மட்டும் தான் உங்க கண்ணுல தெரியுது. இல்ல சார், நாங்க வேல்யூ ஏரியா ஷிஃப்ட் ஆகிறது அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஒரு அட்லீஸ்ட் ஃபார் வீக். வெரி குட். அப்போ ஒரு வீக் ஃபுல்லா நீங்க பாக்குறீங்க. அப்ப அந்த வீக்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க என்ன பண்றீங்க, இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ரெஃபர் பண்றோம். கரெக்டுங்களா? ரெஃபர் பண்ணி நெக்ஸ்ட் டே நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குது மார்க்கெட்ல? நெக்ஸ்ட் டே 9:15 மணிக்கு மார்க்கெட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? மார்க்கெட் ஓபன் பார்க்கும்போது என்ன கிடைக்குது உங்களுக்கு? உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வருதுங்களா? கான்ஃபிடன்ஸ் வந்து வித் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரும். கரெக்ட்டுங்களா? வித் ரீசனோட வித் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா ரீசன்ட் ட்ரேட்ஸ்ல? அட்லீஸ்ட் இந்த டைம்ல உள்ள போக கூடாதுனாது நம்ம ஃபீல் பண்ணிப்போம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார், பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். see something you get answer from the chart. நமக்கு தேவை என்ன, சார்ட்ல இருந்து நமக்கு ஒரு ஆன்சர் வேணும், அங்கிருந்து ஒரு கைடு வேணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஒரு கோர்வையா வச்சுட்டு ரெஃபரன்ஸை மார்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது we'll get the very good confidence. ஓகேங்களா? இப்போ சார்ட் போலாம். ஏதாவது ஸ்கிரிப்ட் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட். சார் டெக் மகேந்திரா. டெக் மகேந்திரா. ஏன் சார் உங்களுக்கு அது பிடிக்கும்? அது ஒரு நேத்து ஒரு இஷ்யூ ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு எங்க குரூப்ல, யாருனாலையும் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கல. அதனால நீங்க எடுத்துலான்னு வந்துட்டீங்க. ஓகே, மூலியமா அதுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். முடிஞ்சது. ஓகே, வெரி குட், வெரி குட். இல்ல இந்த மாதிரி தான் இருக்கணும். எப்போ சான்ஸ் கிடைக்குதோ என்ன பண்ணணும், நம்ம நமக்கு தேவையான ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும், எடுக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அந்த சான்ஸை நம்ம என்ன பண்ணணும், எடுக்க ஆகணும். சொல்லுங்க, நீங்க தான் ஆரம்பிச்சீங்க, உங்க டயலாக் எல்லாம் சொல்றீங்க, நான் அப்புறம் ஆன்சர் சொல்றேன். சுரேஷ் சார். ஆமா சார். இப்போ 30th பாத்தீங்கன்னா இங்க வந்து ரியாக்ட் ஆயிருக்கு மார்க்கெட். சரிங்களா? இப்போ இங்க வந்து செல் ஆயிருக்கு. இதே சார் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்குதா? இது நான்
என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவரு கேட்டுட்டு இருந்தார்ல நம்ம ஏபல். ஆமாங்க சார். தான் சார் அதுல ட்ரேட் எடுத்தாரு. அதான். அதான் சார், அது முன்னாடி நாள் பையிங் டைல் இருக்கு. மார்க்கெட் வந்து சரி, அதுக்கு முன்னாடி நாள்னா 2 நாள் முன்னாடி ஒரு பையிங் டைல் இருக்கு. ஆனா இவர் வந்து செல்லிங் சைடு ட்ரேட் எடுக்கிறாரு. ஓகே. ஆனா அது கான்ஃபிடண்டா உட்கார முடியல அந்த டார்கெட் வர வரைக்கும். ஓகே. அது எப்படி வியூ பண்றது? அது மேலேயும் அந்த எமோஷனல் பையிங் நடந்திருக்கு. அது மேல போயிட்டு உடனே திரும்பி வந்துடுச்சு அந்த எமோஷனல் பையிங் நடந்தனால. ஓகே. அப்படிங்கிறப்ப அந்த கான்டெக்ஸ்ட் எப்படி? ஓகே. இப்போ நீங்க எந்த டேல என்ட்ரில டிஸ்கஷன் பண்ணீங்க? லாஸ்ட் டே 30th April. 30th April. ஸோ 30th April டிஸ்கஸ் பண்ணிக்க. நான் 30th April நான் பார்க்கல, விட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நான் 30th April உள்ளே போல. ஓகே ஃபைன். இப்போ 29 EODல நான் இருக்கேன். சரிங்களா? 29 EODல இருக்கேன். இப்போ 29 EODல எனக்கு என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். சொல்லுங்க ரஹ்மான் சார், என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கு 29ல? சொல்லுங்க. ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளேயே ட்ரேட் ஆயிருக்காங்க. இன்சைட் பார் சார். பர்ஃபெக்ட். இன்சைட் பார். வெரி குட். யார் சொன்னது? ரஹ்மான். வெரி குட். ஓகே. க்ளோசிங் வந்து வேல்யூ ஏரியா லோக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். அது எப்படி நீங்க ஆர்டரா பாருங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லேட்டஸ்ட் டேல நமக்கு என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஓப்பன் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் எங்க நடந்திருக்கு? எக்ஸாக்டா பேலன்ஸ் ஓப்பனிங் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஓப்பனிங் நடந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் ஓப்பனிங்க்கு என்ன இருக்கு? ஓப்பன், டெஸ்ட், ட்ரை வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஆனா ப்ரீவியஸ் டேயோடைய வேல்யூக்கு மேல போக முடியல. ரெண்டு விஷயம் இருக்கு. ப்ரீவியஸ் டே ரேஞ்சும் பெருசா இருக்கு. அது என்ன ரீசன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? வேல்யூ ஏரியாக்குள்ளவே என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? அந்த பர்டிகுலர் டேவோட ரேஞ்ச், ஏ பீரியட் ரேஞ்சு உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட்டுங்களா? அப்போ ஏ பீரியட் என்ன பண்ணிருக்கு? ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளவே ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ண முடியாது உங்களுக்கு? அட்லீஸ்ட் இங்கேயாவது உங்களுக்கு யார் வேணும்? இனிஷியேட்டிவ் பை வேணும். கரெக்டா? அப்பயாவது அட்லீஸ்ட் இந்த டார்கெட்டே எடுக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் இங்கேயாவது நமக்கு இனிஷியேட்டிவ் செல் வந்ததுன்னா என்ன பண்ணலாம்? இந்த டார்கெட் எடுக்கலாம். ரெண்டுத்துக்கும் வழி கிடையாது. உள்ளே முடிஞ்சு போச்சு. அடுத்தது பி பீரியட் என்ன பண்றாங்க? ஒன்னும் சுத்தம். பி பீரியடு வித்தின் ஏ பீரியடுக்குள்ளேயே போயிடுச்சு. கரெக்டுங்களா? புரிஞ்சுச்சிங்களா? ஓகே சார். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் தி டே என்ன பண்ணுங்க? கரெக்டா வந்து அந்த ஏவோட டவுன்ல க்ளோஸ் வச்சிருக்கான். புரிஞ்சுதுங்களா? இவ்வளவுதான் இதுல இன்ஃபர்மேஷன்ஸே இருக்கு. வேற இன்ஃபர்மேஷன்ஸ் இல்ல. ஓகேவா? அப்புறம் இந்த ப்ரொஃபைல நம்ம என்ன பண்ணலாம்? திரும்பவும் இது பண்ணிடலாம், அன்ஸ்பிளிட் பண்ணிடலாம். பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குதுங்க? லோ வந்து என்னவா இருக்கு? ஒரு புவர் லோவா இருக்கு. கரெக்டுங்களா? ஆனா இந்த புவர் லோ வந்து யூஸ்வலா லோ எதுக்கு சப்போர்ட் பண்ணும்? பையிங்க்கு சப்போர்ட் பண்ணும். கரெக்டுங்களா? ஆனா இங்க என்ன? இந்த புவர் லோ கிரியேட் ஆகும்போது ஏற்கனவே இருந்த ஏஎல் அது ரெண்டு தான் சேர்ந்து என்னது உங்களுக்கு? புவர் லோ. கரெக்டுங்களா? ஏ பீரியட் லோவும் அதுக்கப்புறம் எல் பீரியட் லோ. இதுதான் இப்ப என்னது உங்களுக்கு? புவர் லோ. அந்த புவர் லோவை என்ன பண்ணிருக்கு? எம் பீரியட் கொஞ்சம் கிளியர் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. கரெக்டுங்களா? இவ்வளவுதான் இதுல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. புரியுதுங்களா?
ஸோ இதான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு இருக்கு. இப்போ அதுக்கு முந்தின நாள நம்ம இப்போ ரெஃபர் பண்ணுவோம், ப்ரீவியஸ் டேவை ரெஃபர் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் டேவை நம்ம ரெஃபர் பண்ணும்போது என்ன நமக்கு தெரிய வருது? ப்ரீவியஸ் டே நம்ம ரெஃபர் பண்ணும்பொழுது ப்ரீவியஸ் டேவோட ஆக்ஷன் என்ன இருக்கு உங்களுக்கு? ஓப்பன், கரெக்டுங்களா? க்ளோஸ். ஸோ ஆப்ஷன் என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் நல்லா அப் போயிட்டு திரும்பவும் இங்க வந்து க்ளோஸ் வச்சிருக்கு எக்ஸாக்டா. ஓகேங்களா? அப்போ இந்த டேவும் கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? வித்தின் ப்ரீவியஸ் டே நீங்க கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்கு? வித்தின் ரேஞ்ச்லேயே என்ன ஆயிடுச்சு? இந்த பர்டிகுலர் டே உங்களுக்கு ஹோல்ட் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் வித்தின் டேக்குள்ளேயே ஹோல்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பர்டிகுலர் டேல நமக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பர்டிகுலர் டேல ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா பார்த்தா மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க? ஏ பீரியட்லயே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. மார்க்கெட் ஓப்பன் என்ன? இந்த ப்ரீவியஸ் டேயோட ஓப்பன் என்ன? இம்பேலன்ஸ் ஓப்பன், கரெக்டுங்களா? ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் ரேஞ்சுக்கு அவுட் சைட்ல ஓப்பன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? ஏ பீரியடு ஓப்பன், டெஸ்ட் ட்ரை கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்ட், டெஸ்ட் ட்ரை பண்ணிருக்காங்க. பர்ஃபெக்ட். அப்புறம் பி பீரியட் என்ன பண்ணிருக்காங்க? அதை கண்டினியூ பண்ணல, நோ கண்டினியூஷன் இல்ல, கண்டினியூ பண்ணல. அப்புறம் பி ஃபாலோ பண்ணி என்ன நடந்திருக்கு பாருங்க. இப்ப நீங்க ஏ மட்டும் விட்டுட்டு ஏ மட்டும் ஒமிட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா பில இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுது பாருங்க. பொறுமையா உங்களுக்கு பில இருந்து உங்களுக்கு என்ன இருக்கு? பில இருந்து உங்களுக்கு பொறுமையா எம் பீரியட் வரைக்குமே உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? லோயர் ஹை லோயர் ஹை லோயர் ஹை வந்திருக்காங்க, ஒன் டைம் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அப்போ ஏ பீரியட் மட்டும் தான் உங்களுக்கு மேல கொண்டு போயிருக்கு, மத்த எல்லா பீரியடும் என்ன பண்ணிருக்கு? உங்களுக்கு ட்ரெண்ட் டவுன் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. கிளியருங்களா? புரிஞ்சுச்சிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, இப்போ இந்த பர்டிகுலர் டேவை இப்ப கம்பேர் பண்ணிட்டு இப்போ நீங்க இந்த டேவை திரும்ப பாருங்க. இப்ப நீங்க ஸ்டடி பண்ணிட்டீங்களா? இந்த டேவை நம்ம ஸ்டடி பண்ணிட்டோமா? இப்போ என்ன பண்ணுது பாருங்க, ஓப்பன், கரெக்டுங்களா? இப்ப அப்சைடு போனோம்னா உங்களுக்கு என்ன நடக்கணும்? முதல்ல இனிஷியேட்டிவ் எங்க நடக்கணும்? அட்லீஸ்ட் இந்த வேல்யூ ஏரியாக்கு மேலேயாவது இனிஷியேட்டிவ் நடக்கணுமா? ஏன் இங்க என்ன பண்ணிருக்கு? ப்ராப்பரா ஒன் டைம் ஃப்ரேம்ல தான் மார்க்கெட் வந்திருக்கு. இந்த இடம் மட்டும் தான் ஸ்லைட்டா என்ன இருக்கு? கொஞ்சம் ஹையா டச் பண்ணிருக்காங்க. இந்த மீதி இருக்க 10 பீரியடும் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆக்ஷன் டவுன் சைடுக்கு தான் இருந்திருக்கு. இப்போ நீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனா என்ன பண்ணுதுக்கு? அப் சைடுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரிஜெக்ஷன் வர சான்ஸ் இருக்கு? இங்க ரிஜெக்ஷன் வரும், இங்கேயும் ரிஜெக்ஷன் வரும், அதுக்கப்புறம் இங்கேயும் ரிஜெக்ஷன் வரும், இங்கேயும் ரிஜெக்ஷன், இங்க எல்லாம் ரிஜெக்ஷன் வர சான்ஸ் இருக்கு. அப்ப இங்க ஓப்பன் ஆனோன்னு கரெக்டா எங்க ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்றாங்க? இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்றாங்களா? ரெஃபரன்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சுங்களா? ஏன் வந்து டே ஃபர்ஸ்ட் போலன்னு தெரிஞ்சிச்சிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க, பிசிஇ மூணுமே ஒரே லெவல்லயே நின்று இருக்காங்க. ஏன் இங்க என்ன நடந்திருக்கு? ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் தான் இங்க கொடுத்துருக்கு. இது வந்து பேலன்ஸா இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க யாரு? இங்க யாரு இருக்கிறாங்க? இந்த இடத்துல யாரு இருக்கிறாங்க? பையர்ஸ். அவங்க வேலையை அவங்க கரெக்டா பண்றாங்க. அது யாரு? சாதாரண பையர்ஸ் இல்ல, யாரு? ரெஸ்பான்சிவ் பையர்ஸ், கரெக்டுங்களா? பண்றாங்க. அப்போ அவங்க பண்ணோன்னு என்ன பண்றாங்க? திரும்பவும் இந்த ஏ பீரியடுக்கு வைக்கும் ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன பண்ண முடியல, உள்ளே போக முடியல. அகெயின் இங்க என்ன நடந்ததோ அதே என்ன நடக்குதுங்க? ஜி பீரியட்ல நடக்குது. ஸ்லோவன்ஸ் டே கீழே கொண்டு வராங்க. அப்போ இதுவும் என்னது உங்களுக்கு? அப்போ இந்த டேவும் உங்களுக்கு என்ன பண்றாங்க? செல்லிங் கொடுக்குறாங்க. இந்த டேவும் என்ன பண்றாங்க? செல்லிங் ப்ரெஷர் பண்றாங்க.
இப்போ நீங்க எனக்கு சொல்லுங்க, சுரேஷ் சாரும் ரகுமான் சாரும் சொல்லுங்க, இந்த இடத்துல நீங்க 30th அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? இப்ப சொல்லுங்க. 13th ஓபன் ஆயிருக்கா? ம். இந்த 2 நாளுமே உங்களுக்கு செல்லிங் தானே இருந்திருக்கு மார்க்கெட்டு. ஆமா கரெக்டா அந்த வேலையை அவன் பண்ணானா ஏ பீரியடு? ஓகே. ஓகேங்களா? ஓகே. இந்த இடத்துல தானே பையிங் குடுக்குறாங்க. ஆமா இதுக்கு கீழே நேத்து மார்க்கெட் கீழே விடவே இல்லைல்ல, கரெக்டுங்களா? ஆமா சார். அதே இடத்துல என்ன பண்றாங்க, திரும்பவும் கீழே விடாம பிடிக்கிறாங்களா ஏபிய? ம். ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் ரொம்ப டீடைல்டா உள்ள போனோம். அந்த ஏபிசி ஏன் அங்க இருக்கு, ஓகேங்களா? அங்க இருந்து என்ன பண்ணுது உங்களுக்கு கரெக்டா? அதுக்கப்புறமா தானே இனிஷியேட்டிவ் நடக்குது. நமக்கு நமக்கு எங்க இனிஷியேட்டிவ் நடக்கணும்? இந்த லெவல்ல தானே இனிஷியேட்டிவ்க்காக வெயிட் பண்றோம் ஃபர்ஸ்ட், கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்போ அந்த பர்டிகுலர் டே வந்து ஸ்மால் ஐபியா இருந்து சி பீரியட் இனிஷியேட்டிவ் எடுத்து அதுக்கப்புறம் டி பீரியட் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு என்ன பண்ண முடியல? இந்த டே என்னது? பண்ண முடியல. ஏன்? ஸ்டில் இதன் ஜோன் என்னது? பையர்ஸோட ஜோன். சோ அவங்க வேலையை அவங்க பண்றாங்க. அப்போ மார்க்கெட் என்ன பண்ண முடியாது, குயிக்கா உங்களால ஆக்ஷன் பண்ண முடியாது. ஏன்? இந்த இடத்துல எவ்வளவு இன்புட் உள்ள வால்யூம் போயிருக்குன்னு நமக்கு தெரியாது, கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு 1 lakh உள்ள போயிருச்சு வச்சுங்க வால்யூம். இப்போ இந்த 1 lakh எங்கெங்கெல்லாம் அவங்க செல் பண்ணிட்டு வராங்கன்னு தெரியாதுல்ல. இங்க செல் பண்ணிருப்பாங்க, இங்க செல் பண்ணிருப்பாங்க, இங்க செல் பண்ணிருப்பாங்க, அப்புறம் அடுத்த நாள் இங்கெங்கெல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப நான் லைன் போட்ட இடம்லாம் என்ன இருக்கு இந்த வால்யூம்ல? 1000 ரெடியூஸ் ஆயினே இருந்திருக்கும், கரெக்டுங்களா? திரும்ப இங்க என்ன பண்ணிருப்பாங்க, பை பண்ணிருப்பாங்க. சோ பையர்ஸ்க்கும் செல்லருக்கும் அப்படி போயிட்டு வந்துட்டே இருக்கு. சோ அங்க மொத்தம் ஒண்ணு தெரியுது, என்னது? பையர்ஸை விட செல்லர்ஸ் அதிகமா பண்றாங்கன்னு தெரியுது, கரெக்ட்டுங்களா? அப்போ இங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க, 50% என்ன பண்ணிட்டாங்க, தாண்டி வந்துட்டாங்க, கரெக்ட்டுங்களா? தெரியுதுங்களா? இங்க நீங்க பாருங்க, கரெக்டா 50%. நேற்று 50% மேலே விடவே இல்லை. என்ன பண்ணாங்க? நேற்று 50% மேல விடவே இல்லை, இன்னைக்கு 50% கீழே வச்சுட்டாங்க. இன்னும் எவ்வளவு வச்சிருக்காங்க மீதி? ஒரு 25% வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இன்னையோட டேட்டோடைய உங்களுடைய டவுட்ஸை இப்ப சொல்லுங்க. 30ஆம் தேதி நீங்க குரூப்ல டிஸ்கஸ் பண்ணி டவுட்ஸை சொல்லுங்க. சார் யூ ஆர் கான்ஃபிடென்ட் தட் என்னன்னா செல் ஆகுங்கிறத நாங்களும் பேசி முடிவு எடுத்தீங்க. சோ கரெக்டா அதை தான் பண்ணிருக்கோம், செஞ்சிருக்கான், கரெக்ட்டுங்களா? பட் என்னன்னா பையிங் டெயில் இருக்கு, இங்க ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆமா. சோ அதனால மேபி நாம நாங்க வந்து அதாவது ஸ்லோ ஆயிடுச்சு ஆக்ஷன். சோ ஏன்னா ஏபிசி மூணுமே வந்து அப்படியே ஓவர்லாப் ஆயிதே இருந்தது. சோ அதனால வந்து we are not confident. பர்ஃபெக்ட். அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியுது இப்போ, கரெக்ட்டுங்களா? இப்போ எனக்கு புரியுது சார். இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ண முடியுது. பட் we are not confident enough while taking the trade. அதுதான் நாங்க லேக் ஆகுறோம். இல்ல, இந்த ஸ்கிரிப்டே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸே இல்ல நான் சொல்ல வரேன். 30ஆம் தேதி இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு எடுத்திருக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ல தெரிஞ்சிச்சு. அதுக்கு தானே நாங்க கோட் போட்டு இந்த ரெண்டுமே இப்ப சொல்றேன். உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ல தெரிஞ்சிச்சு உங்களுக்கு என்ன நடக்கும். இந்த இடம் இங்க மேல இங்க கிளியர் பண்ணிட்டாங்க, வந்துட்டே இருக்காங்க. இந்த இடத்த கிளியர் பண்ணாம என்ன பண்ண மார்க்கெட் கீழே போக முடியாது. இன்னொன்னு இந்த இடம் ஹவு திஸ் பிளேஸ் இஸ் கிரியேட்டட்ன்றது நம்ம என்ன பண்ண இன்னும் அனலைஸ் பண்ணவே இல்லை. இந்த பெரிய மூவ் எங்க இருந்து வந்ததுன்னு நம்ம அனலைஸ் பண்ணல. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்ல. ஓகே. மார்க்கெட் சடனா இங்க பாருங்க 1240ல இருந்து 100 பாயிண்ட் போயிருக்குல. அப்ப 10% போயிருக்குல மார்க்கெட். 10% போய் என்ன பண்ணிருக்காங்க, திரும்ப 5% ரெடியூஸ் பண்ண 10% இன்க்ரீஸ் 5% ஓவரால் 5% மார்க்கெட் ஏத்திருக்காங்க, கரெக்ட்டுங்களா? அதுக்கு என்ன ரீசன் இருக்கும்? ஏதோ இருக்கு, ஏதோ இருக்கு, அவ்வளவுதான். அது நம்ம ஒன்னும் பார்க்கல, ஓகேங்களா? இப்போ இந்த டே 30ஆம் தேதி நீங்க பார்க்கும்போது இந்த ஓப்பனை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன புரிய வரணும் பாருங்க. கம்ப்ளீட் இந்த பாக்ஸ்குள்ள தான் இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கரெக்ட்டுங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்குள்ள தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க நமக்கு என்ன வேணும் உங்களுக்கு? நல்ல ஒரு, இப்ப நான் தான் சொன்னேன், இங்க வால்யூம் நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, இங்க 1 lakh போயிருக்குன்னா ரெடியூஸ். அப்போ இந்த இடத்துல நல்லா இந்த வால்யூமை கிளியர் பண்ண இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்? சிங்கிள் பிரிண்ட் வேணும்.
பர்ஃபெக்ட். இங்க ஓடிஎஃப் ஓட கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் சார். ஓடிஎஃப் ஓட கன்ஃபர்மேஷன் வந்தாதான் என்னால என்ன அட்லீஸ்ட் கொஞ்சம் ரிஸ்க் ட்ரேடாவது எடுக்க முடியும். ஏன் இங்க வந்த வால்யூம் மேபி சான்சஸ் ஃபார் கில் திஸ் வால்யூம். கரெக்ட்டுங்களா? இததான் ஜிம் டால்டர் என்ன பண்றாருன்னா பர்ஃபெக்டா மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராப்பரா கான்டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சார் சாரி ஃபார் இன்டரப்ஷன். இப்ப என்னன்னா இப்போ சிங்கிள் பிரிண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இந்த சிங்கிள் பிரிண்ட் சார் ஆயிருந்தேன். இப்போ நான் வந்து பி பீரியட்ல சி பீரியட்லயோ இருக்கேன்னு வைங்க. ஓகே, இஸ் ட்ரைங் டு பிரேக் த அந்த ப்ரீவியஸ் வேல்யூ ஏரியா. ஓகேங்களா? சோ அந்த இடத்துல நாம வந்து பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறோங்கிற ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நமக்கு சிங்கிள் பிரிண்ட் வருமா இல்ல வராதாங்கிறது நம்ம ஆப்வியஸ்லி நீங்க சொல்றது 100% பர்ஃபெக்ட். நமக்கு தெரியவே தெரியாது. எப்படி தெரியும் நமக்கு? அப்போ ப்ராபபிலிட்டி பார்க்கணும். அப்போ ப்ராபபிலிட்டி நமக்கு எங்க இருக்கு? இந்த வேல்யூ ஏரியா லோல தான் நமக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. இப்ப இந்த லோல நீங்க என்ன பார்க்கலாம்? இங்க ஒரு சிங்கிள் பிரிண்ட் வந்தா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அவ்வளவுதான் நம்ம ட்ரேடரா நம்ம நினைக்க முடியும். கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? சப்போஸ் இங்க வரலாம் வராம இருக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க டவுன் சைடுக்கு அப்படின்னா நம்ம என்ன சார் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்? ஸ்டாப் லாஸ். அவ்வளவுதான் சார் நம்ம கிட்ட இருக்கு. வேற எதுவும் இல்ல சார். ஓப்பனா அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதா இருக்கு. அப்போ ஸ்கிரிப்டை நம்ம செட் பண்ணும்போது என்ன பண்ணோம்? இந்த ஸ்கிரிப்ட் முதல்ல இங்க என்ன இருக்கு? புவர் ஃபெசிலிட்டேஷன். இந்த ஃபெசிலிட்டேஷன்லாம் இவன் கிளியர் பண்ணாம என்ன பண்ண மாட்டான்? ஃபர்தரா டிசிஷன் எடுக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியருங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்க மாட்டான். இந்த இடத்துல ஏன் ரிஜெக்ஷன் ஆனான்றது நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம அதையும் ஒன்றும் கான்டெக்ட் பண்ணல. நமக்கு இதுதான் இங்க ஏன் ரிஜெக்ஷன் ஆனா இந்த வேல்யூ ஏரியால இங்க ரிஜெக்ஷன் ஆனான்னு தெரியும். ஓகேங்களா? இங்க ஏன் ரிஜெக்ஷன் இங்க இருந்து ஏன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனா இந்த டெய்லால ரிவர்ஸ் ஆனான்னு தெரியும். இது இவ்வளவுதான் இப்போதைக்கு நமக்கு விஷயம் தெரியும். இந்த இடத்துல எதுக்கு ரிஜெக்ட் ஆகி வந்தான்னு தெரியாது. இந்த இடத்துல ஏன் மேல போனான்னு விஷயம் நமக்கு அந்த கான்டெக்ட் ஒன்றும் பார்க்கல. அது எக்ஸ்டர்னல் நியூஸா இருந்தாலும் நம்ம இதுல கொண்டு வரலாமா? ஆமா, கொண்டு வரோம். நமக்கு தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் சரி நமக்கு கரெக்டா இங்க வந்து ரெஃபரன்ஸ் இருக்கும். இப்ப அது பாப்போமா? இப்ப இது முடிஞ்சிச்சிங்களா? இது மூணுமே உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சுங்களா? எல்லாருக்கும் கிளாரிஃபை ஆயிடுச்சுங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர். அதுதான் சொன்னேன். ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கான்டெக்ஸ்ட் நீங்க பழக ஆரம்பிக்கணும். அப்போதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இட்ஸ் a பிக் ஜர்னி. நான் சொல்றேன் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஒரு நல்ல ஜர்னி, குட் ஜர்னி, லாங் ஜர்னி தான், ஆனா குட் ஜர்னி. இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ஹாய் ராம்ஜி சார், இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலா உங்களை என்ன பண்ணா டியூன் பண்ணி பட்ட திட்ட வயர்ன்ற மாதிரி உங்களை டியூன் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால கரண்ட் டே ட்ரேட் வந்து நிறைய நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம விட்றா மாதிரியே தான் இருக்கும். நான் மார்க்கெட் ப்ரொஃபைல இனிஷியல் டேஸ்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய கரியரே வேற பக்கம் போயிடுச்சு. ஸோ 2002 2005 அந்த 6 அந்த பீரியட்ல வந்து நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுவாங்க அவங்க. அப்போ அந்த இடத்துல இருந்த ஒருத்தர் வந்து எனக்கு இப்போ நீங்க ஃபவுண்டேஷன்ஸ் சொல்றீங்களே, இந்த ஃபவுண்டேஷன்ஸை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. கிளியருங்களா? ஒரு டேட்டா என்ட்ரி மாதிரி உட்காந்து பண்ணியிருக்கேன் நான். எனக்கு லெவல் கொடுத்துருக்காங்க, பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு 5 ஷீட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்து என்ட்ரி அடிப்பேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஃபவுண்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் என்னோட கரியர் வந்து வேற பக்கம் டேர்ன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபினான்ஷியல்ஸ் இண்டஸ்ட்ரியில நான் அதுக்கப்புறம் அப்ப என்ன தெரியாது எனக்கு இதை வச்சுலாம் இவ்வளவு பெரிய ட்ரேட்லாம் பண்ண முடியும், பெரிய பிசினஸா கன்வெர்ட் ஆகலாம்னு தெரியாது. அது ஒரு வேலை. அந்த மாசம் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், 2005ல இருந்து ஒரு 2015 வரைக்கும் ஒரு 10 இயர்ஸ் வந்து செக்கு மாடு மாதிரி எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சு கரியர் ப்ரொமோஷன் ஹைக்கு இப்படியே லைஃப் ஓட்டி கல்யாணம் குழந்தை இப்படின்னு போயாச்சு. இப்போ 2015க்கு அப்புறமா நம்ம ஏதாவது ஒன்று திரும்பவும் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இந்த ட்ரேடிங்கு எனக்கு எடுக்கும் போது நார்மலா எல்லாரும் பண்ற மாதிரி என்ன பண்றேன்னா பிரைஸ் ஆக்ஷன் தான் எடுக்கிறேன். எடுத்து ஜேர்னி ஆகுறேன். கரெக்டுங்களா? என்னால 6 மாசம் கூட ஒழுங்கா பண்ண முடியல. சம்மாடி வாங்கினுங்க. அப்போ எனக்கு மைண்ட் சொல்லுது இங்க நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்னன்றது
திரும்பவும் அவங்கள ரெஃபர் பண்றேன், அவங்க கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்கறேன். அதுக்கப்புறமா செல்ஃப் லேர்னிங் ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எ இயர் எனக்கு வந்து நோ ட்ரேட், லேர்னிங் மட்டும்தான். அதுக்கப்புறமா இல்ல, அதுக்கப்புறமா ரீசெண்டா நிறைய நாங்க லேர்னிங் தான் பண்ணோம். இட்ஸ் ஜேர்னி. அந்த இந்த ஸ்டேஜ் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சார்ட்டுமே பார்க்க பிடிக்காது, எந்த சார்ட்டுமே தேவையும் படாது. இந்த ஒரு சார்ட்டே போதுன்ற மாதிரி இருந்துரும். புரியுதுங்களா? சோ இத குழப்பிக்காதீங்க. இப்ப கரண்ட் நீங்க வச்சிருக்க செட்டப்போட சேர்த்து இதை குழப்பிக்காதீங்க. இங்க இருந்து உங்களை புரிதல் வந்து கொண்டு வர்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா அது எல்லாருக்குமே லேட்டுன்னு நான் சொல்ல முடியாது. இப்போ ஒரு சிலர் வந்து அவங்க அனுபவத்தை சொல்லலாம். இப்ப இப்ப குரூப்ல இருக்கவங்களே சொல்லலாம். கரெக்டுங்களா? ஒரு சிலருக்கு 2 monthsலயே ஓரளவுக்கு கன்வெர்ட் ஆகி வந்துருவாங்க. ஒரு சிலர் 6 months ஆயிருக்கு, ஒரு சிலருக்கு 1 year ஆயிருக்கு. ஆனா இது பெஸ்ட் சிஸ்டம்னும் போது நம்ம என்ன பண்ணோம், எப்படி வந்து ஒரு கட்டடம் கட்டும் போது ஒரு ஒரு பிரிக்ஸா நம்ம வச்சு வச்சு போறோமோ, கரெக்டுங்களா? அதே மாதிரிதான் இந்த பிரிக்ஸ நிறைய வாங்க முடியும், நிறைய வேலையாட்கள் இங்க போட முடியும். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் குயிக்கா பண்ண முடியும்னா இந்த பில்டிங் என்ன ஆயிடும், உயரமாயிடும். புரியுதுங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணியும், ஒரு மந்த்லி ஒரு சர்டன் லெவல் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா அதுக்கு வேற யாரா ஃபண்ட் சப்போர்ட் பண்ணா இஎம்ஐ கட்டிட்டு பண்ணிடலாம். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ இங்க என்ன உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்க? டைம் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு தவிர ஒருத்தர் வந்து 2 to 3 ஹவர்ஸ்க்கு இது இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அவர் என்ன பண்ண நிறைய பிரிக்ஸ் வாங்கி வைக்கிறார். ஒருத்தரால ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்லாம் பண்ண முடியும், அவரு குறைஞ்ச பிரிக்ஸ் வாங்க. ஒருத்தர் வாரத்துக்கு என்னால் 2 மணி நேரம் தான் செலவு பண்ண முடியும் அப்படின்போது அதுக்கு தகுந்தது கிடைக்கும். புரியுதுங்களா? புரியுதுங்களா சார்? இது அவ்வளவுதான் சார். இதுதான் இதுல இருக்கக்கூடிய, இங்க நம்ம காம்ப்ரமைஸே பண்ண முடியாது இந்த சிஸ்டம்ல. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். மற்ற சிஸ்டம்லயாவது அலர்ட் வச்சிடலாம், இல்ல அல்கோவாதி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி விட்டுலாம். இப்ப இண்டிகேட்டர்லாம் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசணும், அதெல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு அல்கோவா எழுதி வச்சு செட் பண்ணி ஏதோ பண்ணி ட்ரேட் எடுக்க விட்டுலாம், ஏதாவது பண்ணலாம். இங்க வந்து அந்த மாதிரி பண்ணவே முடியாது. இங்க ஒரே ஆப்ஷன் நம்ம உட்காந்து லேர்ன் பண்ண மட்டும்தான். அதுக்கு லேர்ன் பண்ணும்போது வரக்கூடிய டவுட் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு மென்டார் கூட இருக்கணும். அப்ப மட்டும்தான் நம்மளால என்ன பண்ணியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல போயிட்டே இருக்க முடியும். ஆனா இது கரெக்டான ஜேர்னி, குட் ஜேர்னி. இட்ஸ் கிவ் வெரி குட் ரிசல்ட். எனக்கு மார்க்கெட்டோட பல்ஸ் எனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுமோ ஒர்க் ஆகாதான்னு நான் ஈஸியா பாத்துருவேன். கிளியருங்களா? இதுதான் இங்க இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சா இருக்கும். கிளியருங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் டேவோட வேல்யூ ஏரியா மட்டும் பார்த்து நம்ம ட்ரேட் போகும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு ஃபெசிலிட்டேஷன்ஸ் என்ன ஆகுது, இந்த பர்டிகுலர் வேல்யூ ஏரியா மட்டும் நம்ம பாக்குறோம். அப்போ இம்பேலன்ஸ் ஓப்பன் பாக்குறோம். அப்போ இம்பேலன்ஸ் ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ அதுக்கு உண்டான டார்கெட் என்ன, இதுதான் ஐபி. அந்த ஐபிக்கு உண்டான டார்கெட் என்ன பண்ணிட்டான், மார்க்கெட் கொடுத்துட்டானே. கரெக்டுங்களா? இந்த ஐபிக்கு உண்டான டார்கெட்டை மார்க்கெட் கொடுத்துட்டானே, அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றது அவங்க கிட்ட சொல்லுங்க. பாருங்க, இதான் ஐபி. கரெக்டுங்களா? அதே ஐபி கூட இதே ஐபிக்கு உண்டான டார்கெட் அவங்க கொடுத்துட்டான். இதுக்கப்புறம் நம்ம அவங்களை எப்படி குறை சொல்ல முடியும் சொல்லுங்க பாருங்க. கொடுத்துட்டான் பாருங்க. இதுல என்ன டவுட்னா சார், அந்த பையிங் டைல் இருக்கங்காட்டிக்கு ட்ரேட்ல என்டர் ஆயாச்சு. இதுல ட்ரேட் வந்து இப்போ டி பீரியட் ஓடிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைச்சீங்க, அந்த பையிங் டைல மார்க்கெட் கிளியர் பண்ணுவான்னு சொல்லி யோசிச்சீங்களா? இல்ல, பையிங் டைல் இருக்கங்காட்டிக்கு குழப்பமாயி பாதியிலேயே எக்ஸிட் ஆயிரும். ஆமா, ஓகே, புரியுது புரியுது. இப்போ உங்களுக்கு அந்த புரிதல் வருதுங்களா? இது அண்டர்ஸ்டாண்ட் பாருங்க. இப்படியே நீங்க பார்த்தாலும் அவனோட ஐபிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டான். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சார். நாங்க இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய கிடைக்கும். அதை எடுத்து ஒர்க் பண்ணுங்க. இல்ல சார், இப்போ நாங்க இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். நாங்க வந்து ஒரு குரூப்பா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு 5-6 பேர் ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா வெளியே வந்திருக்கோம்னு வைங்களேன், அப்படியே ஹாட்டா இருக்கும். நாங்க வந்து இப்போ அதாவது சக்சஸ்ஃபுல்லா ஏதோ ஒரு ட்ரேடு கூட எங்களால பண்ண முடியுமான்னா ஒரு 10 ட்ரேட்ல 1-2 தான் சக்சஸ் ஆகுது. மீதி எல்லாமே வந்து சார் வரி பண்ணாதீங்க சார்.
அதுதான் இப்போ வந்து ஒரியா வரி இருக்கு. பண்ணாதீங்க சார், வரியே பண்ணாதீங்க சார். இப்போ நான் சொல்றேன், முடிச்சிடுறேன். நான் என்னோட ஸ்டோரி சொல்றேன். நாங்க என்ன டிஃபிகல்ட்டி ரியல் டைம்ல ஃபேஸ் பண்றோங்கிறத சொல்றேன். இப்போ ஒரு சார்ட் வந்து நடந்ததுக்கு அப்புறம் அது வந்து we can able to correlate இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கறது கோரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ இது நடக்க போகுதுங்க அப்படிங்கறது எங்களுக்கு வந்து we cannot able to predict. புரியுதுங்களா? அப்படி ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருந்தா கரெக்டா ட்ரேட் வந்திருக்கும். முடியும் சார் உங்களால. இப்ப நான் சொன்ன பாருங்க, உங்களால முடியும். இதே நீங்க சொல்லுவீங்க, சார்ட் அனலைஸ் பண்ணி டார்கெட்டோட நீங்களே போடுவீங்க. நீங்க இங்க என் கூட இருங்க, நான் போட வைப்பேன். கிளியருங்களா? அதை பத்தி நீங்க வரி பண்ணாதீங்க. இப்ப ரீசன் பாப்போமா? கவலையப்படாதீங்க. என்ன நடந்திருக்கு பாருங்க. லேட்டஸ்ட் ஆக்ஷன் எங்க இருந்திருக்கு? இங்க இருந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ எங்க இருந்து மார்க்கெட் வந்து டவுனுக்கு வந்திருப்பாங்க? கிளியருங்களா? இங்க ஜனவரில இருந்து பாருங்க. இதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரி இருக்கு, அந்த கான்டெக்ட் அப்புறம் வரலாம். இப்ப இங்க லஸ்ட் ஒரு சார்ட்டா மட்டும் பாருங்க, என்ன நடந்திருக்கு உங்களுக்கு. இங்க பாருங்க, கீழே வந்து இப்ப லேட்டஸ்டா பிரைஸ் எங்க இருந்திருக்கு? இந்த இடத்துல பிரைஸ் இருந்திருக்கு. சம் நியூஸ் இருக்கும், இங்க ஏர்னிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களா, போட்டிருக்காங்களே, ஏர்னிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களா, ஏதோ நியூஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? நியூஸ் இருந்திருக்கு. இங்க பாருங்க, ஆமா ரிசல்ட்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப பாருங்க, இங்க வந்து க்ளோஸ் இருக்கு. இந்த க்ளோஸ்ல இருந்து நெக்ஸ்ட் டே எங்க ஓபன் ஆயிருக்கு? இந்த இடத்துல ஓபன் ஆகுது. ஓபன் ஆகும்போது இது அப்படியே இப்படி கனெக்ட் பண்ணுங்களேன். என்ன சார் ஆயிருக்கு? இங்க பாருங்க, இந்த மல்டி டே லெவல்ஸ் முடிச்சிருக்கான். கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த மல்டி டே லெவல்ஸ்குள்ள என்ட்ரி ஆயிருக்கான். அப்புறம் கரெக்டா இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு புள்ளி அடிச்சு உடச்சு போயிருக்கான். இந்த மல்டி டேவே முடிச்சிருக்கான். அதோட முடியல, எங்க பாருங்க, இந்த மல்டி டேவே முடிச்சிருக்கான். இவ்வளவு வேலையை அவன் பண்ணி வச்சிருக்கான். கடைசியில இங்க ஏன் ரிஜெக்ட் ஆனதுக்கு ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சதுங்களா? இதுதான் நீங்க மிஸ் பண்றீங்கன்னு சொல்றேன். புரிஞ்சுதுங்களா? இதுதான் நான் மிஸ் பண்றேன். அப்போ இந்த ஸ்கிரிப்ட நீங்க இந்த இடத்துல பார்க்கும் போதே புரிஞ்சிச்சு. இவனை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரவுண்டு போட்டாங்க ஆல்ரெடி. இதுக்குள்ள நம்மளா மாட்டிக்கூடாது. அப்போ நமக்கு என்ன இருக்கு? செல்லிங் செட்டப் இருக்கு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு பையிங் எங்க இருக்கு? இதுக்கு அப்புறம் தான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கு நமக்கு? டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் இந்த டேக்கு அப்புறம் இந்த ஒரு ரெஃபரன்ஸ் இங்க கிரியேட் ஆயிருக்கு. அந்த ரெஃபரன்ஸ் அவன் கிளியர் பண்ணிருக்கான். அதனாலதான் என்ன பண்ண முடியுது, அடுத்த நாள் இங்க கீழே வர முடியுது. புரியுங்களா? ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரெஃபரன்ஸ்க்கு என்ன பண்ண, அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஹோல்ட் பண்ணோம். இது நீங்க வந்து எடுக்கிறீங்கன்னா அதுக்கான செட்டப் என்ன? இது வந்து என்னது, ஸ்டாக்ன்றதால நம்மளால ஹோல்ட் பண்ண முடியாது. செல்லிங் இன்ட்ராடே செல்லிங் தான் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? இதை ஹோல்ட் பண்ணா நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ராட்டஜி போனோம். ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியா எடுத்து ஸ்ப்ரெட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜில போயிட்டு ஜஸ்ட் லைக் ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிலாம் வைக்க முடியாது. ஆப்ஷன்ல புட் ஆப்ஷன் பை பண்ணீங்கன்னா அது ப்ராப்பரா ஹெட்ஜ் பண்ணி வைக்கணும். இல்ல கால் ஆப்ஷன் செல் பண்ணாலும் ஹெட்ஜ் பண்ணி வைக்கணும். அதுக்கு நமக்கு என்ன வேணும், ஆப்ஷன்ஸோட புரிதல் அங்க தேவைப்படும். அப்போ இதுக்கு உண்டான செட்டப் என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய ஒரு புட் ஆப்ஷன் நான் பை பண்றேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஹெட்ஜ் வந்து இன்னொரு புட் ஆப்ஷன் செல் பண்ணி இந்த இடத்துல ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்டா மாத்தணும். இல்ல இந்த இடத்துல இருக்கு இதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகாது அப்படின்னு சொல்லி இங்க இருக்க கால் ஆப்ஷனை செல் பண்றேன் அப்படின்னா இந்த கால் ஆப்ஷனை நம்ம நேக்கடா பண்ணாம இருக்கிறதுக்கு அகைன் ஒரு பை பண்ணி இங்க கிரெடிட் ஸ்ப்ரெடா, இதே கிரெடிட் ஸ்ப்ரெட்டா நான் என்ன பண்ணும், மார்க்கெட்டை இதை இப்படி கிரெடிட் ஸ்ப்ரெடா நான் இனிஷியேட் பண்ணும். இல்ல அட்லீஸ்ட் இதை டெபிட் ஸ்ப்ரெடா நான் இனிஷியேட் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுக்கு உண்டான ட்ரேட் பிளான்ல உள்ள போகும்போது தான் இங்க இருந்து இவன் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி வந்து திரும்ப வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வருவான். புரியுங்களா சுரேஷ் சார்? ஓகே சார். இப்ப இந்த ப்ரிடிக்ஷனுக்கு நீங்க அடுத்த ஸ்டேஜ் வருவீங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம். ஓகேங்களா? இப்படிதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன உங்களுக்கு கன்விக்ஷன் கிடைக்கும். ஓகே ஓகே, டோன்ட் வெரி. ஸோ இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். எனி அதர் டவுட்ஸ் ஆன் தி சார்ட் டெக் மகேந்திரா? ஸோ இந்த மாதிரி நீங்க ரீசன்ட் டேவோட ஃபெசிலிட்டேஷன், ப்ரீவியஸ் டேவோட ஃபெசிலிட்டேஷன், இதில் நிறைய இன்னும் ரெஃபரன்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இது இப்போ இந்த இப்போ இவ்வளவு தூரம் மேல இருந்து கீழே இறங்கி வந்திருக்குன்னா இதில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. இதை தவிர நம்ம என்ன பண்ணோம், மந்த்லி சார்ட் பார்ப்போம், வீக்லி சார்ட் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கான்டெக்ஸ்டா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் ஆகணும். இப்போதான் நீங்க இந்த ப்ரொஃபைல உள்ள வாங்கியிருக்கீங்க. இப்போதான் இந்த ப்ரொஃபைலே நீங்க உள்ள வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஃபைன்? ஓகே சார். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வெரி.
ஸோ அதனால தான் நான் சரண் சார் நீங்க முடிச்சு ஃபவுண்டேஷன் முடிச்சுன்னா சொல்லுங்க சார், கான்டெக்ட் நான் கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன். எதனாலனா இது யாரும் எப்படி சொல்றது, நம்ம மக்கள் வந்து எப்பயுமே எல்லாமே குயிக் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் இது மாதிரி எதிர்பார்க்குறாங்க எல்லாமே, ஓகேங்களா? ஆனா நான் வந்து உங்களுக்கு அஸ் எ பர்சனலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸா நான் அட்வைஸ் பண்றேன். இதே குரூப்ல மேக்சிமம் இவங்க எல்லாரோடையும் அதிகமா நான் இன்ட்ராக்ஷன்ல இருக்கிறது வந்து லாஸ்ட் 3-4 மந்த்ஸா தான் நான் ரொம்ப க்ளோஸா இவங்க எல்லாரோடய இன்ட்ராக்ஷனா இருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப இன்ட்ராக்ஷன் பர்சன்லாம் கிடையாது. இப்பதான் பப்ளிக் அப்பியரன்ஸ்க்கு நான் வரேன். என்னுடைய லேர்னிங் ஸ்டைல் வேற, என்னுடைய நாலேஜ் வேற, என்னுடைய பேக்ரவுண்ட் வேற. நாங்க தனி செட்டப்பு, எங்க ட்ரேட்ஸ் அப்படி போயிட்டு இருக்கோம். இப்போதான் நான் என்ன பண்றேன்னா பப்ளிக் இதுவே கொண்டு வரேன், ஓகேங்களா? ரீசெண்டா சொல்ல போனா லாஸ்ட் நவம்பருக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாரோடையுமே நான் லைஸ் பண்றேன். ஸோ இவங்களா தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, என்ன பண்றாங்க அப்படின்னு நான் அசோசியேட் ஆயிருக்கேன் இவங்களோட, புரியுதுங்களா? அதுக்கு ஆனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் என் கூட இருக்கிறாங்க. இப்போ இந்த குரூப்பா இருக்கிறவங்க சரவணன் சார் அப்புறமா தான் எனக்கு பழக்கமானாங்க. மேபி சரவணன் சார் வந்து எனக்கு வந்து ஜனவரியில பழக்கமானாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கரெக்ட், ஜனவரியில தான் வந்தார். அவர் வந்து நீங்க கிளாஸ்ல எடுக்கிறீங்களாமே, என்ன பண்றீங்க அப்படின்னு வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அப்புறம் அப்போ அந்த டைம்ல என்கிட்ட இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் அதிகமா லைஸ் பண்ணவங்கல ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து யாருன்னா அவங்க வந்து சரவணன் சார் கிட்ட இருந்து லாஸ்டா வந்து செப்டம்பர்ல இருந்து லேர்ன் பண்ணுவாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஆமா அந்த பீரியட்ல லேர்ன் பண்ணிட்டு இப்போ சுரேஷ் சார் கேள்வி கேட்கிறாரு பாத்தீங்களா, இதே கேள்வியோட இங்க நவம்பர்ல அவங்க இருக்கிறாங்க, ஓகேங்களா? நான் எதாச்சியா நாங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணோம். இதுக்கு முன்னாடி இன்னொரு குரூப் ஒன்று நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ அந்த குரூப்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ்க்குலாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருப்பேன் நான், ஓகே? அப்போதான் அவங்களுக்கு ஓகே இந்த மாதிரி கான்டெக்ஸ்டா ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத இப்போ நிறைய குரூப் இருக்கு கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி, நீங்களே சில குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணிருப்பீங்க, ஓகேங்களா? மேபி விகாஸ் மாலிக் சாரோடைய, விகாஸ் மாலிக் சாரோட குரூப்பு, அப்புறம் அவருடைய ஒரு சர்க்கிள், க்ளோஸ்ட் சர்க்கிள், அவங்களும் அந்த கான்டெக்ஸ்ட் குரூப் பண்றாங்க, ஓகேங்களா? ஓகே, அவங்களும் இந்த கான்டெக்ட் தான் பண்றாங்க. இந்த கான்டெக்ட்டை நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டா எங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். இங்க எனக்கு பழக்கமான இந்த 25 பேருக்கு ஸ்ட்ரக்சர்டா என்ன பண்ணேன், கான்டெக்ட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரொசீஜரா செட் பண்ணி ப்ரிப்பரேஷன் சொல்லி கொண்டு வந்து அந்த கான்டெக்ட்டை டெய்லி நாங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்படியே கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல மூவ் பண்ற மாதிரி இருக்கும்போது நான் அப்பதான் வந்து நான் மென்டார்ஷிப் ஸ்டார்ட் பண்ணேன். இல்லைங்க இதுக்கு மேல என்னால வந்து சப்போர்ட் பண்ண முடியாது, இஃப் யூ ஆர் ரெக்வயர்ட் யூ கேன் ஜாயின் டு மை மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். பட் அந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல வந்து நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் இருக்காது, மோர் அதர் திங்ஸ் ஆல்சோ இஸ் தேர். ஸோ விருப்பம் இருக்கவங்க என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குரூப்ல நான் வந்து என்னோட டீச்சிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா என்னால கொண்டு போக முடியல அதுக்கு மேல, ஏன்னா அதுக்கான நேரம் அதிகமா தேவைப்படுது. இதெல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து உங்களை ரெடி பண்ணோம்னா எனக்கு வந்து ஒரு 60 மணி நேரம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ? ஒரு மினிமம் ஒரு 60 ஹவர்ஸ் எனக்கு தேவைப்படுது நான் கால்குலேட் பண்ணதுல, ஓகேங்களா? ஆனா 60 ஹவர்ஸை கண்டினியூஸா வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அப்போ 3 நாள் 3 டேஸ் அப்படி கண்டினியூஸாலாம் உட்காந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மாதிரிலாம் பண்ண முடியாது. அது மேக்சிமம் ஒரு நாளைக்கு 1 ஹவர் ஆர் 1.5 ஹவருக்கு மேலாம் கொடுக்க முடியாது, முடிஞ்சிடும் கிளாஸ். அதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்படி கொண்டு வந்து அப்ப நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க எவ்வளவு நாள் இருக்கும், 2 months கிட்ட ஆயிருக்குங்களா? இப்படிதான் ஜேர்னி வந்து. அதனாலதான் இவங்க சைட்ல இப்ப சிம்பிள் போட்டுட்டு இருக்காங்க ஆன்சர்லாம் உங்களுக்கு வருதுன்னா. ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட், ஓகேங்களா? இதுல ஒளிவு மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, திஸ் இஸ் த ஃபேக்ட். அதுக்கப்புறமா நான் சரவணன் சார், சார் ஓகே சார், அப்போ நான் மென்டார்ஷிப் நான் கண்டினியூ பண்ண போறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ப்ரோக்ராமை இப்படிதான் கொண்டு போகணும், அப்பதான் இதுக்கான புரிதல் கிடைக்கும். இதுல இருந்து நீங்க வந்து மீண்டு நெக்ஸ்ட் இப்போ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் நீங்க எடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா we need transformation. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய ட்ரேடிங் கரியரை நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கிளியருங்களா? ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த இப்ப கோபி சொல்லுவாரு ரீஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, என்ன கோபி சார் சொல்லுங்க.
கம்ப்ளீட்டாவே ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் என்னோட ட்ரேடிங்கை. கற்றுனது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாப் நீங்க பண்ணி. எந்த பேட்ச் சரவணன் கிட்ட? சார் நான் அக்டோபர் பேட்ச் சார். அக்டோபர் பேட்ச், ஓகே. சார் அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் 1 மந்த் பண்ணி மறுபடியும் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாஸ்டர் ஆஃப் தி மார்க்கெட்டில் உள்ள கான்டாக்ட் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் மென்டர்ஷிப் நான் ஜாயின் பண்ணது. ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 months நான் ட்ரேட் எடுக்க முடியல என்னால். மார்க்கெட் புரிஞ்சுக்கிட்டு வரணுன்ட்டு, மார்க்கெட் அரைகுறையாக புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வரதோட அந்த மொய் இங்கே வச்சுட்டு ஒரு 2 months வைக்கலாம். புரியல, என்ன சொன்னீங்க? இங்கே மொய் வைக்கிறதுக்கு தெரியாம மொய் வைக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மொய் வைக்கலாம் சொல்லிட்டு இங்கே மொய் வச்சு சார் கிட்ட கற்றுக்கினது தான் சார். ஓகேங்களா, டோன்ட் வரி சார். பண்ணி ஜஸ்ட் இப்போதான் இந்த மாதம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏப்ரல் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணது. எப்படி இருக்கு உங்க ஜர்னி? எஸ் சார். சார் நான் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், எம்டிஎம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு சார். இந்த ஒரு மாதிரி பீஸ் ஆஃப் மைண்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ பீஸ் ஆஃப் மைண்ட், எந்த ஒரு டென்ஷன் இல்லை. இத்தனைக்கும் ஆஃபீஸ் கோயர். ஸோ பீஸ் ஆஃப் மைண்டில் ஃப்ரம் பெங்களூர்ல. ஓகே. எஸ் சார், பெங்களூர் சார். ஸோ நான் சிஸ்டம் பார்க்குற ரொம்ப கம்மி தான் எனக்கு. ஸோ அந்த இதுலேயே நான் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டில் நான் ஐம் earning more than 10% சார். யுவர் கேபிட்டல்? சார் 5 lakhs. சுரேஷ் சார், ஓகேங்களா? நீங்களே சொல்வீங்க, டோன்ட் வரி. ஆனா இது பிராக்டீஸ் பண்ணேன் சார். இன்னும் இனிஷியல் தான். இன்னும் நான் ஃபுல் ஃப்ளட்ஜாக ஸ்டார்ட் பண்ணல. இனிஷியலாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ போக போக கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ஃபுல்லாக ஃப்ளட்ஜ் இறங்கிடுவாங்கல்ல நீங்க. ஓகே, இப்போ நீங்க ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு இப்போ நான் சொல்லித்தர இந்த கான்டெக்ஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓகேங்களா? வேற எதுவும் பண்ணாதீங்க. இப்போ கான்டெக்ஸ்ட்டை இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதை மட்டும் இப்போ இந்த 1 week பாருங்க. இப்போ நம்ம பேசணும் பாத்தீங்களா, இப்போ இந்த பர்டிகுலர் இடத்துல நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சுது பாத்தீங்களா? இந்த மாதிரி இந்த ரீசெண்ட் டேஸ்ல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இப்போ உங்க பிராக்டிஸ ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 சார்ட்டாவது பாருங்க. புரியுங்களா சார்? நீங்க நான் ஒரு क्वेश्चन நான் வந்து இன்டரப்ட் பண்றேன்னு நீங்க. நான் ஐ ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ சம் क्वेश्चन லைக் இப்போ எப்படி நான் கான்டெக்ஸ்ட் பண்ணி தான் எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா, வேல்யூ ஏரியா ஹையா இருக்கா, ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கா, அவர் ஒரு செக்லிஸ்ட் கொடுத்திருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறீங்க. அந்த எம்எஸ்ஐ டிஎஸ்ஐன்னு இருக்கு, சரிங்களா? உங்களுக்கு அது பாத்திருக்கீங்களா? என்ன சார்? சார் சரவணன் சார் ஒரு செக்லிஸ்ட் ஒண்ணு கொடுத்திருப்பாரு. என்ன கொடுத்திருக்காங்க? எம்எஸ்ஐ டிஎஸ்ஐ பாத்திருக்கீங்களா? ஒரு செக்லிஸ்ட் ஷேர் பண்றீங்களா? ஷேர் பண்றீங்களா? இப்போ ஓகே, எல்லாருக்கும் ஹெல்ப்பா இருக்கும்ல, அப்படியே நம்ம அதை பார்க்கலாம். நம்ம அது பிரகாரமே கூட போலாம், சரிங்களா? நான் இப்போ ஸ்டாப் பிரசன்டிங் பண்றேன், நீங்க அதை ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் செட்டப் பார்ப்போம், டே ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்னு ஒன்று. ஸோ ஐபி வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, ஐபி அக்செப்டன்ஸ் எங்கே, பையர்ஸ் எங்கே இருக்காங்க, ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் எங்கே, ஓடியா ஓடிடியா,
வால்யூம், ப்ரொஃபைல் சென்டிமெண்ட் இதெல்லாம் பார்த்து தான் நாங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். ஹலோ எஸ் சார். இல்ல நீங்க பாக்குறது கரெக்ட் தான். ஓகே, ஐபி ரேஞ்ச் பாக்குறீங்க, ம் ஐபி ரேஞ்ச் அக்செப்ட் ஆயிருக்கான்னு பாக்குறீங்க, ம் ஐபி பையர் வந்து செல்லர் ஸ்ட்ரென்த் பாக்குறீங்க, ம் அப்புறம் ஓஆர்பி பாக்குறீங்க, ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் இருக்கான்னு பாக்குறீங்க, ம் ஓப்பன் டிரைவ் ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் இருக்கான்னு பாக்குறீங்க, வால்யூம் ப்ரொஃபைலோட சென்டிமெண்ட் பாக்குறீங்க. வெரி குட். ஓகே. கேப் அப் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா பாக்குறீங்க. ம் ஓகே, ரைட். அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. இது பார்த்தாலுமே பார்த்துட்டு ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஓடி வருது ஒரு ட்ரேடு. ம், ஃபர்ஸ்ட் ஃபார் ம், எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ம், எக்ஸ் எக்ஸ் ஸ்டாக். ம், ம். அப்பவுமே எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது. அதுதான் சொல்றேன், கான்டெக்ஸ்டோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்களா சார்? ஒரு நாளே நிக்குது பாருங்க. ம் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. ம் கான்டெக்ஸ்டோட ஸ்ட்ரென்த் ஒரு நாளே நிக்கிறீங்க பாருங்க. கரண்ட் டே அவ்வளவுதான். ம் சோ சரி. இந்த இடத்துல உங்களுக்கு கரண்ட் டே மட்டுமே பத்தாது. ம் அதோடைய பவர் வந்து அன்னைக்கு நல்லா இருந்ததுன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். அது கரெக்ட்டுங்களா? அதோட இது போக நாங்க ம், இன்னொன்னு பாக்குறோம். டிஎஸ்ஐன்னு ஒன்று, ம். சரி எம்எஸ்ஐன்னு ஒன்று. காமிங்க அதையும் காமிங்க. அது வந்து அது எங்கிட்ட இல்ல ஆக்சுவலா. அது சரி அதுல என்ன சொல்லுங்க. பாக்கணும்னா வேல்யூ ஏரியா மைக்ரேஷன் மூணு தான் பாக்குறோம். ம், ம், ஓகேங்களா? வேல்யூ ஏரியா மைக்ரேஷன், எக்ஸ்ட்ரீம்ஸ் எதாவது இருக்கா, எக்ஸ்ட்ரீம்ஸ்னா பையிங் டெய்லா செல்லிங் டெய்லா இருக்கா அப்படிங்கிறது ம், அதுக்கு முந்தின நாள் பார்ப்போம். ம். ஆஹ் ஒரு ஒரு 3-4 days ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 வீக்கே பார்ப்போம்னு வைங்களேன். கரெக்ட் சார். அதுல வந்து ஏதாவது பையிங் டெய்ல் இருக்கா, செல்லிங் ம், டெய்ல் இருக்கான்னு பார்ப்போம். ம், வேல்யூ ஏரியா எப்படி மைக்ரேட் ஆயிருக்கு, ம். அப் சைட்ல மைக்ரேட் ஆகி வந்ததுன்னா அந்த கரண்ட் டேல வந்து ஏதாவது ஓடி சார்ட் ஓட்டி ஏதாவது பார்த்திருப்பீங்களா ரீசெண்டா? இருந்தா சொல்லுங்களேன். அதே காமிங்களேன். இவரு வித்யாசாகர். சொல்லுங்க. வித்யாசாகர் ஞாபகம் இருக்கா? ஆமா, நானு ம். வித்யாசாகர் ஏதாவது ஒரு ஸ்டாக் இருக்கா இப்போ? நீங்க இப்ப எம்எஸ்ஐ பார்த்திருப்பீங்களா? ஆஹ் மேஜர் ஸ்ட்ரக்சர். ம் சார் ரஹ்மான் சார். சார் இருக்கு சார், அந்த இருக்கு சார், அந்த நோட்ல நான் பாக்குறேன். ஓகே, பாருங்க சார். அப்படி எல்லாருக்கும் ஹெல்ப்பா இருக்கு. சார்ட்டோட நம்ம டிஸ்கஸ் பண்ணா ஆமா ஹெல்ப்பா இருக்கு. எனக்கும் என்னாலே கைட் பண்ண முடியும். கரெக்ட். நாம எங்க லேக் ஆகுறது இப்பதான். இப்போ நான் வந்து தொடர்ச்சியா ஒரு 5 days பண்ணிட்டு இருக்கோம். சக்சஸ்ஃபுல்லாவே என்னால மார்க்கெட் அப்படிதான் இருக்கு. சோ இதெல்லாம் இனிஷியல் மார்க்கெட் ப்ரொஃபைல், இனிஷியல் லேர்னருக்கு இருக்க சேலஞ்ச் தான் சார். நீங்க சொன்னது எதுவும் ஒரி பண்ணாதீங்க. ஆஸ்ட்ரால் பாருங்க சார். ஷாப் ஸ்டேரிங் பண்ணுமா அவரே? இல்ல நீங்களே பாருங்க. ஜஸ்ட் அனாலிசிஸ் மட்டும் தான் நம்ம பண்ணது. ஆஸ்ட்ரால் ASTR. சார் எனக்கு இந்த சிஸ்டத்துல இது இல்ல. அவன் சாரே பண்ணணும். நான் காமிக்கிறேன். நான் இங்க காமிக்கிறேன். ஓகே. ஆஸ்ட்ரால் அது இதுதானே மெடிக்கல்? எஸ். நோ ப்ராப்ளம். டவுட் வரக்கூடாது சார். டவுட்டை மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க, போஸ்ட்போன் பண்ணி கொண்டு போகாதீங்க. ஓகேங்களா சார்? இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. பெர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக் தான் நான் தேடிட்டு இருக்கேன். தேடுங்க. அப்படியே பாருங்க, சைடுல பாருங்க. பார்த்துட்டு இது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருங்க. அது ஓகே. வாங்க சார் ப்ளீஸ். யாரெல்லாம் இது டிஸ்கஸ் பண்ணீங்க? சுரேஷ் சார், வித்யாசாகர், அப்புறம் இது இல்ல சார், நான் இது நான் பண்ணது. அது குரூப்ல நாங்க ட்ரேட் எடுக்கும் போது தான் பண்ணுவோம். டிஸ்கஸ் மீன்ஸ் நம்ம அந்த சேர்ந்து ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்களா அது கேக்குறேன். ஓகே, பரவாயில்ல இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இத சொல்லுங்க. இதுல ட்ரேடு எனக்கு நான் எடுக்கிறதுக்கு இருந்தேன் சார். அந்த நேரத்துல அன்பார்ச்சுனேட்டா எடுக்க முடியாம போயிடுச்சு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மூவ்மெண்ட் இருந்துச்சு 30th. ஓகே. நம்ம இதுல பாக்குறது வந்து வேல்யூ ஏரியா ஷிஃப்ட் மட்டும் தான் சார் நாங்க பார்த்தோம். பையிங் டெயில் இருக்கு 28th அந்த ப்ரீவியஸ் டே வந்து பையிங் டெயில் இருக்கு. அதுலயும் வேல்யூ ஏரியா ஷிஃப்ட் ஆயிருக்கு. அண்ட் 29th ஷிஃப்ட் ஆயிருக்கு. 30th ஓடிடி எதுவும் வருதா என்னன்னு பாக்கும்போது அது மாடரேட்டா இல்ல. உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சு நல்லா அது. பட் இதுக்கு பதில் தான் நான் ஹீரோ மோட்டார்ஸ்ல நான் ட்ரேட் எடுத்துட்டேன். ஓகே சார். இப்போ இந்த ஷிஃப்ட் என்னன்னு பாத்துருவோமா? பார்க்கலாம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இங்க இருந்து எனக்கு வேல்யூ ஏரியா ஷிஃப்ட் ஆயிருக்கு, இங்க இருந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு, அப்போ இதுக்கு மேல ஆப்பர்ச்சுனிட்டி நான் பாக்குறேன்னு சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா. அது அவன் கரெக்டாவும் பண்ணிருக்கான். ஆமா.
ஓகே கரெக்ட்டுங்களா? ஆமா, இது சக்சஸா போயிடுச்சு அன்னைக்கு. போயிடுச்சு. இன்னொன்னு இப்ப போனா அது இடையில ஒரு நல்ல ஒரு பையிங் டெய்ல் இருந்ததுனால நமக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. இந்த டே ஏன் போல? இந்த டே இவ்வளவு தூரம் போனால இந்த டே ஏன் போல? அந்த கேள்வி எல்லாம் தெரியல சார். அந்த கேள்வி எல்லாம் நான் கேட்டதே இல்ல. அந்த கேள்வி எல்லாம் கேட்பாருங்க. இவங்க இருக்கிறாங்க, பேலன்ஸ் பண்ணி தான் போனாங்க. ஆமா இவங்க இருக்கிறாங்க சரிங்களா? செல்லிங், ஆமா இங்க இந்த செல்லிங் டெய்ல் இருக்கிறாங்க. இங்க இருந்தா என்ன பண்ணிருக்காங்க? இனிஷியேட்டிவ் செல்லர். இங்க யார் பண்ணி இங்க இந்த இடம் என்னது? இனிஷியேட்டிவ் செல்லரோட பிளேஸ். சோ இனிஷியேட்டிவ் செல்லரோட பிளேஸ்ல போயிட்டு இங்க யார் இருக்கிறாங்க? இனிஷியேட்டிவ் பையர் இருக்கிறாங்க. சோ இங்க போனோன்னு இனிஷியேட்டிவ் பையர் எழுதுங்கினாரு. அவர் இங்க கூட்டு வராரு திரும்பவா? என்ன ஏன் நான் தான் உங்களுக்கு இங்க இருந்து அமுச்சு விட்டேனே, இங்க இருந்து போயிட்டு வாங்க நல்லபடியா இங்க இருந்து அமுச்சு விட்டேனே, ஏன் திரும்ப வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. கேட்டுட்டு என்ன பண்றாரு? வராரு, கூட வராரு. யாரு உங்களை தடுத்தது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சொல்றாங்க இவன் தான் பாஸ் தடுத்தான் என்ன அப்படி சொன்னா. அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லி இங்க இருக்க பாயிண்ட் என்ன பண்றாங்க? இங்க கொண்டு வந்து அந்த ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் கொண்டு வந்து இங்க இருந்து என்ன பண்றாரு? அவரை புடிச்சு தள்ளி விடுறாரு. இப்ப அந்த இடத்துல தான் சார் ஒரு சின்ன ஒரு இதே. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ஹைல இருந்து அந்த 30th ஓப்பனிங் வந்து கீழே வந்துருது. அது நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் இதுல ட்ரேட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்ல. அதான் சார் இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த புரிதல் இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு வந்துரும். ட்ரேட் நமக்கு கீழே கிடைச்சிருக்கு நமக்கு. ஆமா, அப்புறம் நீங்க கீழே ட்ரேட் எடுத்துருவீங்க. நாங்க அதான் சார் இப்ப நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, ஓடி வந்து வேல்யூ ஏரியாக்கு மேல வரணும், மாடரேட்டா வரணும். அதனாலதான் இது மிஸ் பண்ணோம். பட் இது வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. பட் நாங்க மிஸ் பண்ணிட்டோம், ட்ரேட் எடுக்க முடியலையே. ஓகே ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு உங்களுடைய செக் லிஸ்ட் பர்ஃபெக்ட் சுரேஷ் சார். அத வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க இங்க டிஎஸ்ஐ டெய்லி ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் காமிச்சீங்க. எஸ் நாதன் சார் ப்ளீஸ். எஸ் நாதன் சார் கவனிக்கல, சொல்லுங்க சார். என்னாச்சு? இப்பதான் ரைஸ் பண்ணாரு. இப்பதான் ரைஸ் பண்ணாரா? இல்ல சார். ஓகே 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 சார், ஓகே சார், ஓகே. இப்ப நீங்க கரண்டா வச்சிருக்க இந்த செக் லிஸ்ட அப்படியே வச்சுக்கோங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பிராக்டிஸ் பண்றது பண்ணுங்க. பிளஸ் இப்ப என்ன பண்றீங்க? அதுக்கு முந்தின நாள் இருக்கு பாத்தீங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்த்தோம்ல டெக் மகேந்திரா, இது வந்து 29ஆம் தேதியோட இது கரெக்ட்டுங்களா? 30ஆம் தேதி நீங்க ஒன்னும் என்ட்ரி ஆகல, ஓகேங்களா? 29ஆம் தேதி ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கா நீங்க குரூப்பா டிஸ்கஸ் பண்றீங்க, ஓகேங்களா? 29ஆம் தேதிக்கு நீங்க வச்சிருக்க லிஸ்ட நீங்க போட்டுட்டீங்க, ஓகே. அதுக்கு முந்தின நாள் 28ஆம் தேதியும் கம்பேர் பண்ணுங்க, புரியுதுங்களா? கம்பேர் பண்ணிட்டு இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இவன் எங்க இருந்து வந்தான்னு பாருங்க. ஸ்விங் லோல இருந்து வந்தானா இல்ல ஸ்விங் ஹைல இருந்து வந்திருக்கானான்னு பாருங்க. புரிஞ்சுச்சுங்களா? இப்போ இதுதான் வந்து 28ஆம் தேதி நினைச்சுக்கோங்க, இதுதான் 29ஆம் தேதி வச்சுக்கோங்க. அப்ப இப்ப இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு என்ன பாக்குறீங்க? இவங்க எங்க இருந்து வந்தாங்க? இங்க இருந்து வந்தாங்க, அங்க இருந்து நோட் பண்ணிக்கோங்க. கிளியருங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் 28 29 நினைச்சுக்கோங்க. அப்ப இவங்க எங்க இருந்து வந்தாங்க? ஸ்விங் லோல. இத 3வது பாயிண்டா ஸ்விங் ஹைல இருந்து ஸ்விங் லோல இருந்து மார்க்கெட் எப்படி வந்திருக்குன்றதை நோட் பண்ணுங்கன்ற. இத நான் எதுவுமே இத பாருங்க அதை பாருங்க எதுவுமே சொல்லல, ஜஸ்ட் இத வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்கு வெனஸ்டே, we try to meet again either Saturday or Sunday. நம்ம இதே மாதிரி 1 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணலாம், புரியுதுங்களா? சரிங்க, ஓகேங்களா? இந்த 3 பாயிண்ட் மட்டும் இப்போ நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதுல இத பாருங்க, இத பார்க்காதீங்க நான் சொல்லவே இல்லை, ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்ப இங்க வந்து இந்த டே இங்க பாத்துட்டீங்க, இது இங்க பாத்துட்டீங்க. அப்போ இது லோ இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க நீங்க என்னெல்லாம் நீங்க நோட் பண்ண போறீங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ இந்த லோல இருந்து வருது ப்ரொஃபைல் வச்சுக்கோங்களேன். இது வந்து 1ஆம் தேதியோட ப்ரொஃபைல், 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, இந்த 3 நாள் என்ன இருக்கு? ஒரே இடத்துல ஓவர்லாப் ஆயிருக்கு. அப்ப அந்த ஓவர்லாப்ல இருந்து 4வது நாள் மார்க்கெட் வெளியே வந்திருக்கு. 5வது நாள் என்ன பண்றாங்க? திரும்பவும் என்ன பண்ணிருக்காங்க? அதே ஓவர்லாப்ப போயிட்டு டெஸ்ட் பண்ணிருக்காங்க, டெஸ்ட் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உங்க ஐய பிராக்டிஸ் பண்ணுங்க.
புரியுங்களா? இதுதான் நீங்க எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்க லேர்னிங் ப்ராசஸ்ல. ஓகேங்களா? இதோடைய பெனிஃபிட் இப்போ உங்களுக்கு புரியாது, நீங்க இதை மட்டும் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகேங்களா? வேற எதையுமே நீங்க காதுல போட்டுக்காதீங்க, வாங்கிக்காதீங்க. இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது கரெக்ட். ஓகேங்களா? அதுல எந்த இதுவும் இல்லை. இப்ப அடிஷ்னலா என்ன பண்ணுங்க, இந்த டே ப்ரீவியஸ் டே ஸ்விங் ஹை ஸ்விங் லோ அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கரண்ட் டே வரைக்கும் ஸ்விங் ஹைல இருந்தோ இல்ல ஸ்விங் லோல இருந்தோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நடந்திருக்குங்கறத நம்ம கான்டெக்ஸ்ட் ரீட் பண்ண சொல்றோம். பர்ஃபெக்ட். இப்போ ஒன்னு பார்த்தோம் பாத்தீங்களா, அது அப்படியே இன்னும் ஸ்ட்ரைட்டா வரல மேல. ஒரு 2-3 ஸ்டெப். அப்ப அதே மாதிரி வரும், அது உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து பாருங்க. இப்ப இங்க இதுதான் 28ஆம் தேதி, இதா 29ஆம் தேதி இப்ப நினைச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, இந்த 2 நாள் ஓவர்லாப்பா இருக்கு, இதுக்கு மேல இப்படி வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பி ப்ரொஃபைல் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இது எங்க இருந்து வந்திருக்கு, இந்த இடத்துல இருந்து வந்திருக்கு, இந்த இடத்துல இருந்து வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் இங்க ஒரு சிங்கிள் பிரிண்ட் வச்சிருக்கு, அப்புறம் அந்த சிங்கிள் பிரிண்ட்டை டெஸ்ட் பண்ணிருக்கு, சிங்கிள் பிரிண்ட் ரூல் அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அந்த அனாமலிஸ் கிளியர் ஆகல. ஓகே, வந்திருக்கு. அப்புறம் அகைன் இங்க ஓவர்லாப் ஆயிருக்கு, இப்போ இங்க பி ப்ரொஃபைல் இருக்கு, இப்போ மார்க்கெட்டிங் இங்க இருந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்க பாருங்க, கண்ணோட்டத்தை பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரொஃபைல டீடைல் தான் நீங்க பாயிண்ட் நோட் பண்ணாம நோட் பண்ணுங்க. அப்பதான் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். கிளியருங்களா? அப்போ உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதுங்க, பொறுமையா எழுதுங்க. ஒரு பிரச்சனை, நான் பதில் சொல்றேங்க, யார் சொல்றாங்களோ இல்லையாங்க, நான் சொல்றேங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் பதில் சொல்றேங்க, இல்லைன்னா என்னோட மெம்பர்ஸே பதில் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க. கிளியருங்களா? நீங்க எழுதுங்க, we can see. ஓகே. ஏன்னா இந்த நிறைய என்ன எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இந்த இனிஷியல் பீரியட்ல இப்போ சுரேஷ் சொன்னா பாத்தீங்கன்னா, ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் 2 வாரம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாசம் 2 டேட்டா முதல்ல ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாள் ட்ரேடிங் வியூலயே எங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் வருதான்னு பார்ப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லீஸ்ட் ஆயிடுவாங்க. அப்படிதான் சார் நடக்க போகுது. நீங்க இந்த டைம் இந்த கிளாஸ் வரலைன்னா அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் கவனிங்க. உங்களுக்கு ஃப்ரீயா சார்ட் வந்து V-Trender லிங்க் உங்களுக்கு இதுல போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பர்டிகுலரி கொஞ்ச நாளைக்கு இண்டெக்ஸ்லயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன். 4 இண்டெக்ஸ் இருக்கு, அதுலயே எழுதி பழகுங்களேன். கொஞ்ச நாளைக்கு குரூப்பாவே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, இது 4ஓடைய ஃபெசிலிட்டேஷன்ஸையே நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப நான் சொன்னதையே கொஞ்சம் டீப்பா போய் பாருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாக் ஏதாவது பார்க்கணும்னா எல்லா ஸ்டாக்கும் போய் பார்த்துட்டு இருக்காதீங்க, ஒரு 4 ஸ்டாக் மட்டும் பாருங்க. கண்டினியூஸா அதை பார்த்து நீங்க டெய்லி ஒன்னு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களால வந்து அந்த கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லாருக்குமே மணி தேவைதான், எனக்கும் தேவைதான், உங்களுக்கும் தேவைதான். அது இல்லாம ஒன்றும் பண்ண முடியாதுதான். அதே நேரத்துல நம்ம சார்ட்டை ஒழுங்கா ரீட் பண்ண தெரியாம நம்ம 100 சார்ட் பார்த்தாலும் வேஸ்ட் தான். கிளியருங்களா? நம்ம ரீட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அப்ப எவ்வளவு சார்ட் பார்த்தாலும் பெனிஃபிட். இப்ப என்ன பண்ணுங்க, அந்த 4 சார்ட்டையே உங்க மைண்ட்ல அதனால எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடிஷ்னலா கொஞ்சம் ஒரு செக்டார்ல ஒரு 2 ஸ்டாக்கை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஐடி செக்டாரா, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் வச்சிருக்கீங்க, இல்ல டெக் மகேந்திரா, விப்ரோ வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு 2 ஸ்டாக். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கன்சியூமர்ஸா, ஐடிஎஸ்ஸையும் இந்துஸ்தான் லிவரா வச்சிருக்கீங்களா? ஓகே. அதுக்கு பார்மாசிக்கா, சிப்லாவையும் அஸ்ட்ராலையும் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு செக்டார்ல 2 ஸ்டாக் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இண்டெக்ஸ் இது ஒரு லிஸ்டா வச்சுக்கிட்டு இதை நீங்க எப்படி குரூப்பா ஒர்க் பண்ணீங்களோ அப்படியே ஒர்க் பண்ணுங்க. கிளியருங்களா? ஓகேங்களா? இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? கோ சார்ட்ல யூஓடி டேட்டா ஃப்ரீயா இருக்கும். கிளியருங்களா? ட்ரேடிங் வியூலயும் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஃப்ரீயா ஒரு சில இண்டிகேட்டர் இருக்கு. ஓகேங்களா? V-Trenderல இண்டெக்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதெல்லாம் லாகிங் இருக்காங்க, நம்ம லேர்னிங்ல இருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஸ்டெடியான பிறகு நீங்க பண்ணலாம். அதுக்காக நீங்க இதுல இருந்து காம்ப்ரமைஸ் ஆகி போயிடாதீங்க.
இதுதான் என்னோட ரெக்வெஸ்ட். கிளியருங்களா? ஓகே ஓகேங்களா? ஃபைன். இது எல்லாமே பாருங்க. நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் உங்க எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதை மறந்துட்டேன், சொல்லிடுறேன். ஸோ ஆஸ் எ ட்ரேடரா நீங்க சக்சஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த 3 விஷயம் வந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு பண்ண தெரியும். 1 சார்ட் ரீடிங். கிளியருங்களா? இன்னொன்னு, நீங்க எந்த இதுல ட்ரேட் பண்றீங்க? நீங்க ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றீங்களா, இல்ல ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றீங்களா, ஓகேங்களா, இல்ல ஈக்விட்டில ட்ரேட் பண்றீங்களா, எந்த மாதிரி பண்ண போறீங்க? இன்ஸ்ட்ருமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பர்ஃபெக்டா வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் மார்க்கெட் அப்சைடு ட்ரெண்ட்ல இருக்கும், சம்டைம்ஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும், சம்டைம்ஸ் வித்தின் ரேஞ்சிலேயே இருக்கும், சம்டைம்ஸ் சைட்வேஸ்லயே அப்படியே அப் ட்ரெண்ட் போகும், சம்டைம்ஸ் ஸ்லோவா சைட்வேஸ்லயே டவுன் ட்ரெண்ட் பண்ணும். புரியுதுங்களா? இந்த 5 சென்டிமெண்ட்ல இருக்கு மார்க்கெட். அப்போ உங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூனிக்கா பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ட்ரேடிங்ல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும், பார்த்திருப்பீங்க. 100 பேர்ல 95 பேர் என்ன பண்றாங்க மார்க்கெட்ல? என்ன சார் பண்றாங்க? லாஸ் தான் பண்றாங்கன்னு சொல்றது. அப்ப நான் ஒரே வார்த்தை கேட்கிறேன், இந்த 95 பேருமே வந்து எங்கேயுமே ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணலையா? இல்ல யாருமே அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கலையா? இல்ல அவங்க என்ன கண்ணை மூடிக்கின்னு உட்காந்து ட்ரேட் பண்ணாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்வியஸ்லி கிடையாதுங்க. இந்த 95% நான் சொல்லுவேன் 90% ஆஃப் பீப்புள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ட்ரைனிங்ல இருந்து அவங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நான் சொல்றேன். எய்தர் அந்த புரோக்கரே ஒரு ட்ரைனிங் ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பான், இல்ல ஒரு ரெஃபரல் அக்கௌண்ட் ஒருத்தர் கொடுத்துருப்பாரு, அந்த ரெஃபரல் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி அவங்களே அதுக்கு ட்ரைனிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு சார்ட் பேட்டர்ன் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, பிரைஸ் ஆக்ஷனோ இல்ல ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அதுவும் லேர்னிங் தான். எதுவுமே நான் சீப்பா சொல்ல மாட்டேன். பிரைஸ் ஆக்ஷனும் ஒர்க் ஆகும். கிளியருங்களா? அப்போ இவங்க அதுல ஏன் இந்த 90% ஆஃப் பீப்புள் வந்து லூசர்ஸ்ல 90% ஆஃப் பீப்புள் வந்து தே ஆர் குட் இன் சார்ட்ஸ் சொல்றாரு. தே ஆர் குட் இன் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிக் லூசர் டு வின் அப்படின்னு ஒரு புக் இருக்கும், அந்த புக் பாருங்க. ரீசெண்டா ஜிம் டாலன் வந்து ரெக்கமெண்ட் பண்ண புக் இருக்கு. அந்த புக்ல அவங்க அவ்வளவு டீட்டெயிலா சொல்லுவான். அவங்க எல்லாருமே குட் இன் சார்ட்ஸ். அப்போ குட் இன் சார்ட்ஸ்னா அப்ப என்ன? அப்போ அவங்க எதை செலக்ட் பண்ணும்? அவங்களுக்கு ஆப்ஷன் போகணுமா, ஃபியூச்சர் போகணுமா, ஈக்விட்டி போகணுமா? அவங்க பிசினஸ் ஸ்டைல் வந்து அவங்க என்ன பண்ணும், பர்ஃபெக்டா ஃபிக்ஸ் ஆகணும். எல்லாருக்குமே எல்லாமே வந்துடாது. ஓகேங்களா? புரிஞ்சுச்சுன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் எந்த சென்டிமெண்ட்டுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க கொண்டு போகணும். அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கு. சரிங்களா? இத வந்து ப்ராப்பரா என்ன பண்ண தெரியணும், அலைன் பண்ண தெரியணும். முக்கியமான பாயிண்ட். இத ப்ராப்பரா அலைன் பண்ண தெரியணும். ஏன்? மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் என்னது, ரியாக்ஷன் தான். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? எஸ் கோபி ப்ளீஸ். அப்பதான் நம்ம சக்சஸ் ட்ரேடரா இருக்க முடியும். சார் மார்க்கெட் வந்து பிசினஸா பார்த்தா தான் சார் நம்ம சக்சஸா பண்ண முடியும். சொல்லுங்க சார். மார்க்கெட்டை வந்து பிசினஸா பார்த்தா தான் நம்ம சக்சஸ் பார்க்க முடியும் மார்க்கெட்ல. ஸோ மார்க்கெட் ஒரு கேம்பிளிங்கா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல நம்ம இருக்க முடியாது ரொம்ப நாளைக்கு. இல்லை ஒரே நாள் ஓவர் நைட்லேயே நம்ம சம்பாதிச்சிடலாம்னு நினச்சி மைண்ட் செட்டில் வந்தோம்னா நம்ம மார்க்கெட்டில் இருக்க முடியாது. ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னா ஒரு மைண்ட் செட்டு, ஒரு பிஸ்னஸாக பார்த்துட்டு வந்து உள்ளே வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் லாங் லைஃபாக இருக்கலாம், லாங்காக இருக்கலாம் நம்ம. ஸோ அதோட என்னோட புரிதலில் இந்த மென்டர்ஷிப்ல புரிஞ்சுது எனக்கு. ஸோ பிஸ்னஸாக வந்து பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக ட்ரேடிங்கில் இருக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ கோபியோட ஐடி எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். நீங்க கோபி அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? கோபி பிஎஸ்ன்னு இருக்கும் பாருங்க. இது இருக்கு பார்த்தீங்களா, இவர் தான் நம்ம குரூப்ல இருப்பார்.
ஓகேங்களா? ஸோ அவர் இங்கே ஃபீட்பேக்ஸ்லாம் கூட போட்டிருப்பாரு நம்ம குரூப்ல. ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து இந்த 3 விஷயத்தையுமே ப்ராப்பரா அலைன் பண்ணணும். அப்போதான் நமக்கு என்ன ஆகுது, சக்சஸோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம கால் வைக்கிறோம். கிளியருங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, இது 3 விஷயத்துலையுமே நம்ம வந்து டைமை வந்து பர்ஃபெக்டா அலைன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். என்ன பண்றாங்க, சார்ட்லயே தான் நம்ம உட்காடுறோம், மற்ற விஷயத்தை விட்டுறோம். என்ட்ரி எடுத்தோம் தான் தெரியுது ரீசெண்ட் எக்ஸ்பைரியில போயிட்டோம். என்ட்ரி எடுத்தோம்னா தெரியுது இது கரெக்டான எக்ஸ்பைரி, நம்ம வந்து காலை செல் பண்ணிருக்கணும், புட்டை பை பண்ணியிருக்கோம். என்ட்ரி எடுத்தா தெரியும் இது ஃபியூச்சர்ல பண்ணிருக்கணும், இந்த என்ட்ரியை தேவையில்லாம ஆப்ஷன்ல பண்ணிட்டோம். என்ட்ரி எடுத்தோம்னா யோசிக்கும் இது ஃபியூச்சர்லயே ஆப்ஷன்லயுமே இதை பண்ணிருக்கவே கூடாது, நம்ம என்ன பண்ணிடணும், ஈக்விட்டியில தான் ட்ரேட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஸ்கிரிப்டை நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு என்ன வரணும், எந்த மாதிரியான ட்ரேடிங் ஆப்ஷனை நான் இதுக்கு சூஸ் பண்ணி கொடுக்கணும், இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்குன்னு நமக்கு அந்த புரிதல் வரணும். சரிங்களா? அதை எந்த இடத்துல பை பண்ணும், எந்த இடத்துல செல் பண்ணும், ஒரு பர்ஃபெக்டா நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம வச்சிருக்கணும். இப்ப இதெல்லாம் தான் ஒரு ட்ரேடரா வரணும். அதை தான் கோபி வந்து ஒரு பிசினஸா பார்க்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு பிசினஸா பார்க்கணும் என்ன பண்ணும், வெயில் காலத்துல எதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், மழை காலத்துக்கு எதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எந்த பொருளை எப்போ வந்து நம்ம வந்து டீலர் கிட்ட இருந்து வாங்கி வைக்கணும், இதெல்லாம் ஒரு ட்ரேடரா பார்ப்பாங்கல்ல மார்க்கெட்ல, ஒரு ஸ்டாக்கிஸ்டா. ஸோ அதே மாதிரி ஒரு மனநிலை தான் நமக்கு என்ன வேணும், இங்க ட்ரேடிங்லயே நமக்கு வரணும். கிளியருங்களா? ஸோ 2 இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த இப்போ கரண்டா நீங்க பண்ற அந்த ப்ராக்டிஸோட அந்த 2 அடிஷ்னல் ஸ்டெப்பை கொஞ்சம் ஆட் பண்ணி, அதே மாதிரி சார்ட்ஸை வந்து லிமிட் லிஸ்ட் வச்சுக்கோங்க. லிமிட் லிஸ்ட் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு ஒன்று. அதுக்கப்புறம் நீங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வரணும்னா இந்த 3 விஷயத்தையும் நீங்க சைமல்டேனியஸா நீங்க பண்ணி கரெக்டா அலைன் பண்ணா மட்டும்தான் நீங்க சக்சஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வைக்க முடியும் கால். ஓகேங்களா? இது வந்து உங்களோட பிரதரா நான் சொல்றேன். ஓகேங்களா? எதுவும் இல்லை. ஸோ இதை தான் நான் வந்து நவம்பர் டிசம்பர் மந்த்ல புரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாம் இங்க மிஸ் பண்றாங்க அப்படின்னு. சரிங்களா? ஓகே. ஸோ மணி 10 மணி ஆயிடுச்சு, போதும். ஓகேங்களா? விட்டா நான் பேசிட்டே இருப்பேன். ஸோ வி ஆர் மீட் ஆன் சாட்டர்டே ஆர் சண்டே, நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ குரூப்ல வந்து யாராவது மெம்பர் ஆகாம இருக்கீங்க அப்படின்னா, இப்போ சேட்ல நான் லிங்க் போட்டிருப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்புக்கு வந்துருங்க. அப்போதான் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ நம்ம போடுறோம் அப்படின்றத நம்ம கொண்டு வருவோம். ஸோ ரெகுலர் டிஸ்கஷன் கிரியேட் பண்றதுக்கு அப்படி இருக்கும் எனக்கு கொஞ்சம் பிளான் இருக்கு. இப்போ என்னோட மென்டர்ஷிப்ல வந்து ஃபைனல் லேப்ல இருக்கிறாங்க எல்லாரும், இப்போதான் வந்து லைவ் ட்ரேடுக்கு கன்வெர்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள கொஞ்சம் கைட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நாங்க அங்க அதிகமான டிஸ்கஷன் டைம் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிஹாஃப் எனக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ரெகுலர் லைவ் டிஸ்கஷனா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குரூப்ல ஷெட்யூல் பண்ணுவாங்க. டெய்லி வந்து ஒரு 7 o'clock இல்ல 8 o'clock நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு 1/2 hour ஒரு 1 hour வந்து கான்டெக்ஸ்ட் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்களாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கான முயற்சியை மேபி 15th மேக்கு அப்புறமாவோ என்னன்றதை நான் இப்போ இந்த குரூப்ல இருக்க கான்டெக்ஸ்ட் ட்ரைனர்ஸோட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அது ஒரு பிளானர் பண்ணி தரேன். அது பிரகாரம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நானே என்ன பண்ணுவேன்னா, வாரத்துல ஒரு 2 நாள் உங்களோட வந்து நான் ஜாயின் பண்ணிப்பேன் அந்த செஷன்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு குரூப்பா ஒரு சில விஷயம் பண்றதுக்கு பிளான் பண்ணுவோம். ஓகே, பேசிக்கா நான் அட்வான்ஸா சொல்லல, ஒரு பேசிக் நீடா இருக்கிறத நம்ம பண்றதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதெல்லாம் அப்கமிங் பிளான்ஸ் வந்து குரூப்ல நாங்க வச்சிருக்கோம். சரிங்களா? ஃபைன், தட்ஸ் ஃபார் த டே. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார் கொஞ்சம் ஏர்லியராகவே மென்ஷன் பண்ணிருங்க எப்ப கிளாஸ் வைக்கிறேன்றது. ஆமா சார், இன்னைக்கு வந்து 2 hours முன்னாடி தான் சொல்றீங்க. இல்ல சார், இங்க மெம்பர்ஸே என்ரோலே ஆகல. ஓகேங்களா? இன்னைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணோம் தான் நான் கேட்டேன், என்ன யாருமே இல்ல வரலையே அப்படின்னு கேட்கும் போது அப்புறம் தான் எல்லாருமே இன்வைட் எல்லாம் ஷேர் பண்ணி வந்தாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நான் இப்போ லிங்க் நான் இங்க மென்ஷன் பண்ணேன் சேட்ல, அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் இப்போ ரீசெண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர்ஸா இருக்கீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி குரூப்ல கொண்டு வந்துருங்க. நம்ம குரூப்ல வந்து 3 டாபிக்கா இருக்கும். மீட்டிங் லிங்க் தனியா இருக்கும், ஜெனரல் டாபிக் இருக்கும், அப்புறம் ஃபீட்பேக்ஸ் இருக்கும். மென்டர்ஷிப்ல லேர்ன் பண்ணவங்க அவங்களோட ஃபீட்பேக்ஸும் போட்டுருவாங்க. ஸோ தட் நீங்க யாராவது டிஸ்கஸ் பண்ணணும்னா அவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து சரவணன் கிட்ட இப்போ லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு வந்தவங்க தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வெளியில இருந்து ஜாயின் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, லீஸ்ட் பர்சன்டேஜ் தான். ஒரு 20% ஆஃப் பீப்புள் தான் வந்து ஜென்ரலா ஜாயின் பண்ணவங்களா இருப்பாங்க. 80% ஆஃப் மெம்பர்ஸ் வந்து நான் வந்து எல்லாரையும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா?
அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ரீசெண்டாக லேர்ன் பண்ணுங்க எல்லாரும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? அதனால உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இந்த குரூப் இருக்கும். ஓகே ஃபைன். எஸ் நாதன் சார். சார் வணக்கம். சாரி, டிராவல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நோ ப்ராப்ளம் சார். என்னோட இதை மினிட் சொல்ல முடியல, இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே சார், ப்ளீஸ் ப்ளீஸ். கார் நிறுத்திட்டீங்களா? ஓகே, நிறுத்திட்டேன் சார். அதாவது என்னோட இப்போ புதுசாக வந்திருக்கிற நண்பர்களுக்காக தான் இதை சொல்றேன். ரொம்ப அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இது. நான் ஒரு 2 இயர்ஸ் பிளஸ் ட்ரேடிங்ல இருக்கேன். ட்ரேடிங்ல தான் இருக்குன்னு வழியே ட்ரேடிங் பத்தி எனக்கு தெரியாது. ஏன்னா ட்ரேடிங் உள்ள என்ன நடக்குதுங்கிறத முதலாக ஒரு 4-5 ட்ரைனிங் நான் போயிருக்கிறேன், மற்ற ட்ரைனர்ஸ் போயிருக்கிறேன். ஆனா தினேஷ் சார்கிட்ட வந்த பிறகு மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்ன் பண்ண பிறகுதான் எனக்கு மார்க்கெட்ல நான் இருக்க முடியும், என்னால சர்வே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முதல் நம்பிக்கையே இங்கதான் வந்திருக்கு எனக்கு. அதனால தயவு செய்து எல்லாத்தையும் நான் சொல்றேன், இன்னும் நிறைய சொல்லணும். ஒரு ரெக்வஸ்டாக வச்சுக்கிறேன். அவர் பல முறை அவரும் சொல்றது முயற்சி பண்ணாரு. அது எவ்வளவு தூரம் உங்களை ரீச் ஆகுன்னு தெரியல. நான் உணர்ந்தே சொல்றேன். ஐ 55 இயர்ஸ் ஓல்டு. ரொம்ப அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணுவோம். டெஃபினட்டா நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா டெஃபினட்டா ஆகும். அந்த நம்பிக்கையை இழந்துட வேண்டாம், போயிட்டே இருப்போம் சார். நன்றி. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் சார். நாதன் சார், நீங்க வாய்ஸ் மெசேஜா கூட போடலாம், ஓகேங்களா? ஸோ நோ இஷ்யூஸ். ஓகே, ஆல்வேஸ் வித் உங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு வேணும், ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, ஸோ கொஞ்சம் ஆக்டிவா ஸ்டே பண்ணுங்க. டைம் இப்போ அடுத்த ரெக்வஸ்டா, 3வது ரெக்வஸ்டா உங்களுக்கு நான் சொல்றதுன்னா, கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் நீங்க ரெடியா வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் ஜென்ரல் குரூப்ல கிளாஸ் எடுத்தாலும் சரி, மென்டர்ஷிப்ல எடுத்தாலும் சரி, எப்பயுமே ஹோம்ஒர்க் இருக்கும். இப்போ இங்க இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க எல்லாரும், ஓகேங்களா? ஸோ நம்ம கொஞ்சம் ரெகுலரா இருக்கும். ஸோ அதனால நீங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடரா எப்படி இருப்பாங்க ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், கரெக்டா ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சுக்கு வந்துடுவாங்க பாத்தீங்களா? ஃபேமிலி டைம், ப்ரிப்பரேஷன் டைம், ட்ரேடிங் டைம், அந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ட்ராக்ல வந்துருவாங்க. அதுக்கு நீங்க வரதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, ஓகேங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ, குட் நைட். வில் மீட் ஆன் எய்தர் சாட்டர்டே ஆர் சண்டே. உங்களுக்கு டைமிங் வந்து சிம்புவோ இல்லைன்னா ஹேமா உங்களுக்கு குரூப்ல போட்டுடுவாங்க, ஓகேங்களா? அதை நான் போட சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ, குட் நைட். தேங்க்யூ சார், குட் நைட். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.